புது ஆண்டு புது ஆற்றல் என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளித்து அன்பர்களின் கேள்விகளுக்கும் சிறப்பான பதிலை வழங்குவதற்காக நமது பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கத்தாரில் இருந்து இணைந்துள்ளார்கள். ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா அவர்களோடு நிகழ்ச்சிகள் செல்வதற்கு முன்பாக ஐயாவை பற்றிய ஒரு சில விவர குறிப்புகளை அன்பர்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். வாழ்க வளமுடன். மதிப்பிற்குரிய பேராசிரியர் முத்து ஐயா அவர்கள் கடந்த 24 வருடங்களுக்கு மேலாக மனவளக்கலையில் இணைந்து குரு சேவை செய்து வருகின்றார்கள். நெல்லை மாவட்டத்தை சார்ந்த ஐயா அவர்கள் தற்போது பணி நிமித்தமாக கத்தாரில் வசித்து வருகின்றார்கள். கல்வி தகுதியாக பிடெக், நமது எம்எஸ்சி யோகாவும் பயின்றுள்ளார்கள். கத்தார் நாட்டில் மனவளக்கலை மன்றம் துவங்கி பவுண்டர் ட்ரஸ்டியாகவும், மேலும் குவைத் மற்றும் சவுதி அரேபியா மன்ற திட்ட அலுவலராகவும் சேவை செய்து வருகின்றார்கள். இயற்கை மருத்துவம், ஜோதிட துறையில் பட்டம் முதலியவை பெற்றுள்ளது சிறப்புக்குரியது. ஜோதிஷ ஆதித்யா என்ற பட்டமும் ஐயா அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் கத்தார் நாட்டிலிருந்து ஞான தென்றல் விருதும் வழங்கி கௌரவித்துள்ளது. ஐயா அவர்களின் மொத்த குடும்பத்தினருமே மனவளக்கலையில் இணைந்து உள்ளவர்கள் என்பது ஒரு சிறப்பான விஷயம். எண்ணற்ற 600க்கும் மேற்பட்ட சிந்தனை உரைகளை வழங்கிய பெருமைக்குரிய ஐயா அவர்கள் ஸ்கை ஆன்லைன் யோகாவிலும் பொறுப்பெடுத்து மிக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்களை இன்றைய உரையை வழங்க வருமாறு அன்போடு அழைக்கின்றோம். புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவழியாய குணங்களில் நின்று கருவழியாய கணக்கை அறுக்க வருமொழி வளமாக அறிவு அறிந்து அன்பு வழி அருளும் குருவே அடிபணிக்கின்றேன். குரு வாழ்க, குருவே துணை. இணையத்தில் இணைந்துள்ள சகோதர சகோதரிகள் மற்றும் தொழில்நுட்பத்துறை நிர்வாகிகள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். உன் கை ரேகையை பார்த்து எதிர்காலத்தை நிர்ணயித்து விடாதே. ஏனென்றால் கையே இல்லாதவனுக்கு கூட எதிர்காலம் உண்டு. இது டாக்டர் அப்துல் கலாம் அவர்களுடைய வாக்கு. எதிர்காலம் உண்டு, ஆனால் எப்படி இருக்கும் என் எதிர்காலம் என்ற ஒரு பயம் இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு அற்புதமான, ஆனந்தமான, நான் விரும்பிய மாதிரியான ஒரு எதிர்காலத்தை அமைத்து கொள்ள வேண்டும் என்றால் அது தானாக அமையாது, நாம் தான் உருவாக்க வேண்டும். அதற்கான முயற்சியை இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நாம் ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக இந்த புது ஆண்டிற்கு பிறகு அல்லது இந்த புது ஆண்டிலேயே ஒரு புது எதிர்காலத்திற்கான வித்தாக அது அமைந்துவிடும். அந்த வகையிலே புது ஆண்டு 2026 முழுவதும் நாம் எதை தீர்மானமாக எடுத்துக்கொண்டு செயல்படுத்தினால் என்னுடைய எதிர்காலம் சிறப்பாக, ஆனந்தமாக, நான் விரும்பிய மாதிரியே இருக்கும் என்பதே இந்த ஒரு 20 நிமிட சிற்றுரையின் தலைப்பும் நோக்கமும். எதை தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த 2026ல்? அது தலைப்பிலேயே இருக்கு. புது ஆண்டு புது ஆற்றல், இதுதான் நம்முடைய தலைப்பு. நாம் விரும்பிய மாதிரியே எதிர்காலத்தை உருவாக்க வேண்டும் என்றால் நம்மிடம் இருப்பது நம்முடைய உடல், இந்த மனசு, அறிவு அத்தனையும் இயக்க காரணமாக, அதாவது ஒரு காருக்கு பெட்ரோல் மாதிரி இருப்பது எது என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த சக்தி, நம்முடைய ஆற்றல். அந்த ஆற்றலை எப்படி இந்த ஆண்டு முழுவதும் நாம் புதுப்பித்து கொண்டே இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் நினைப்பதை சாதிக்கக்கூடிய தகுதி, தகமை நமக்கு கூடிக்கொண்டே இருக்கும். அப்போ இந்த புது ஆண்டில் நம்முடைய ஆற்றலை தினசரி எப்படி புதுப்பித்து கொள்வது? முதல்ல அது என்ன புது ஆற்றல்? நம்முடைய ஆற்றல். முதல்ல ஆற்றல்னா என்ன, எங்கே இருக்கிறது? அடிப்படையா நமக்கே தெரியும், பிள்ளைகள் சேட்டை பண்ணாங்கன்னா உயிரை வாங்காத அப்படின்னு சொல்லணும். ஏங்க இப்படி உயிரை வாங்குறீங்க, 4 தடவை சொல்ல வேண்டியது இருக்கு ஒரு விஷயத்தை அப்படின்னு நம்ம
தினசரி வாழ்க்கையில நிறைய பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்போ ஆற்றல் சக்தி அப்படி எது என்று கேட்டால் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி என்று சொல்லுகிறோம். அதைத்தான் இன்னைக்கு அருமையான அந்த கவிதையில அறிவு அறிய கருத்தவத்தை இந்த குண்டலினி சக்தியையும் நாம சக்தி அதுதான் அந்த குண்டலினி சக்தியை தான் உயிர் சக்தி என்று சொல்லுகிறோம். அப்ப இந்த உயிர் சக்தியை புதுப்பிக்க வேண்டும். அது ஆக்சுவலா ஒவ்வொரு சுத்துலையும் ஜீவ வித்து குழம்புல ஒரு நம்ம நைட்ல வேலையை முடிச்சுட்டு ஆஃபீஸில் வேலையை முடிச்சுட்டு நைட்டில் வீட்டில் தூங்கி குளிச்சு சாப்பிட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக எப்படி ஆஃபீஸ் போகிறோமோ அதே போல் அது ஒவ்வொரு சுற்றிலையும் அது நடத்தி கொண்டு இருக்கிறது. ஆனாலும் அந்த இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னிடம் இருந்த ஆற்றல் இப்பொழுது இருக்கிறதா என்றால் இல்லை. அது தரம் மாறி இருக்கு, அளவு குறைந்திருக்கலாம், கூடியிருக்கலாம். அப்போ அங்கே ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த உயிர் சக்தி எனக்கு எப்படி கிடைக்கிறதுனா மகரிஷி அவர்கள் 4 வழியில் சொல்லியிருப்பாங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும். உணவின் மூலமாக கிடைக்கிறது, அப்புறம் காற்றின் மூலமாக கிடைக்கிறது, நாம் இருக்கிற இந்த பூமி அதிலிருந்து வரக்கூடிய அலைகள் மூலமாக கிடைக்கிறது, நம்ம பூமியை சுத்தி உயிர் சக்தி தான் காருக்கு பெட்ரோலா பயன்படுகிறதா என்றால் பயன்படக்கூடிய ஒரு சக்தியாக மகரிஷி அவர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்முடைய ஆற்றல் எது என்றால் ஜீவகாந்த சக்தி. இந்த ஜீவகாந்த சக்தி எப்படி நம்ம பில்டிங்குக்குள்ள எலக்ட்ரிசிட்டி வருதோ, மின்காந்த சக்தி வருதோ, அது பல்பு எரியுது, ஏசி ஓடுது, ஃபேன் ஓடுது, இல்லை அடுப்படியில் ஓவன் அதை ஆன் பண்ணுறோம், மிக்சி ஆன் பண்ணுறோம், கிரைண்டர் ஆன் பண்ணுறோம், ஒரே சக்தி தான். ஆனால் பல இயந்திரங்களுக்கு ஏற்றவாறு அங்கே இயக்கி கொண்டு இருக்கிறது. அந்த சக்தி தான் ஜீவகாந்த சக்தி என்று சொல்லுகிறோம். அந்த சக்தியை நான் தினசரி எப்படி புதுப்பித்து கொள்வது? இது எப்படி கிடைக்குது? அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம சாப்பிடுகிற உணவுல ஏன்னா உயிர் சக்தியிலிருந்து தான் காந்த சக்தி வருது. ஃபேன் சுத்திச்சுன்னா காத்து வருது, உயிர் துகள்கள் சுத்திச்சுன்னா அதுல இருந்து ஒரு அலை வருகிறது. அந்த அலைகளின் மொத்த தொகுப்பை நம்ம ஜீவகாந்தம் என்று சொல்லுகிறோம். அப்ப ஜீவகாந்தம் எனக்கு நிறைய வேணும்னா உயிர் சக்தி நிறைய வேணும். ரொம்ப சிம்பிள் லாஜிக். அப்ப எனக்கு ஜீவகாந்த சக்தி எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் நம்ம சாப்பிடுகிற உணவு, காற்று, அந்த கோள்கள், பூமி, அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா நம்ம வான்காந்தம் என்று சொல்லிவிடுகிறோம். அப்ப வான்காந்தத்திலிருந்து எனக்கு கிடைக்கிறது, நான் சாப்பிடுகிற உணவுல இருந்து கிடைக்கிறது, நான் சுவாசிக்கிற காற்றில் இருந்து கிடைக்கிறது. அதனால பிராணயாமம் என்று சொல்லுகிறோம், பிராணசக்தி. அப்ப இந்த காந்தம் நமக்கு 4 வழியில நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. இந்த ஆற்றலை புதுப்பிக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆற்றல் முதல்ல நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? இப்போ வீட்டுக்கு வர்ற மின்காந்த சக்தி ஒரு 10 பல்பு இருக்கு, 4 ஃபேன் இருக்கு, 6 ஏசி இருக்கு, ஒரு கிரைண்டர் இருக்கு, ஒரு மிக்சி இருக்கு, 2 ஃப்ரிட்ஜ் இருக்கு, அப்படி பயன்படுத்துகிறோம். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிற இந்த காந்த சக்தி 2 விதமாக பயன்படுதுன்னு மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். ஒன்று உடல் இயக்கத்துக்கு, அது 75% காந்த சக்தி இந்த உடல் இயக்கத்திற்காக செலவிடப்படுகிறது. உடல் இயக்கம்னா உள்ள ஹார்ட் அது பாட்டு ஓடிட்டு இருக்கு, ரத்தம் ஓடுது, காற்று ஓடுது, ஒவ்வொரு செல்லும் ஏதோ ஒரு வேலையை செஞ்சிட்டு இருக்கு. அதுவும் ஓய்வே இல்லாமல் 24/7 365 டேஸ் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது தவிர இப்போ நான் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கேன், உன்னை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்போ நான் செய்கிற செயல்கள் அதற்கும் இந்த உடலை பயன்படுத்தி கொண்டு செயல்படுத்தி கொண்டு இருக்கிறேன். அப்போ அந்த உடலை பயன்படுத்தி நாம என்னெல்லாம் செய்கிறோமோ அத்தனையுமே அந்த உடல் இயக்கத்திற்காக 75% ஜீவகாந்த ஆற்றல் பயன்படுகிறது. மிச்சம் இருக்கிற 25% ஆற்றல் மன இயக்கத்திற்கு என்று மகரிஷி அவர்கள் குறிப்பிட்டிருப்பார்கள். மன இயக்கம் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும். மனசுன்னா 2 வேலையை செய்து நமக்கு தெரியும். ஒன்று திங்கிங், அதாவது நினைப்பது, இன்னொன்று உணர்வது, ஃபீலிங். இப்போ நான் பேசிட்டு இருக்கும்போதே சுண்டு வரல ஒரு எறும்பு உட்கார்ந்து இருக்குன்னா எனக்கு பேசும்போதே தெரிகிறது, நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ இந்த நினைப்பது, உணர்வது, திங்கிங் அண்ட் ஃபீலிங், இந்த ரெண்டையும் நம்ம மனசக்தி, மன இயக்கம் என்று சொல்லுகிறோம். இதுல மன இயக்கத்துல அந்த சிந்திப்பது, நினைப்பது இருக்க, அதை அறிவு என்று நம்ம நிறைய இடங்கள்ல குறிப்பிடுகிறோம். அப்போ ஆக்சுவலாக மனசு தான் அறிவு, பட் அதை உணர்வது, உணர்ச்சியை நாம் மனசு தான் அப்படின்னு நம்ம பல வார்த்தைகளை பயன்படுத்திட்டு இருக்கோம், அவ்வளோதான். அப்போ அந்த மனசக்தி, மனோ ஆற்றல், இதுதான் நினைப்பதற்கும் பயன்படுகிறது, உணர்வதற்கும் பயன்படுகிறது. அப்போ இந்த ஜீவகாந்தத்தை எப்படி நாம புதுப்பித்துக் கொள்வதற்கு, அதிகரித்துக் கொள்வதற்கு மகரிஷி அவர்கள் தீப பயிற்சி, கண்ணாடி பயிற்சி என்று 2 பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள்.
இப்போ மன்றத்துல வந்து எல்லாருமே வந்து தவம் செய்கிறோம். இந்த குண்டலினி தவம் இந்த கவிதையில சொன்ன மாதிரி அதை செய்கிறோம். ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகளான தீப பயிற்சி வாரத்துக்கு 2 நாள், கண்ணாடி பயிற்சி வாரத்துக்கு 1 நாளோ 2 நாளோ அதெல்லாம் நம்ம செய்தாலும் என்னுடைய ஆற்றல் சரியான முறையில் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல்ல ஆற்றல் நான் ஜீவகாந்தம்னு பார்த்துட்டோம். இந்த ஜீவகாந்தம்னா அதுக்கு 2 தன்மைகள் இருக்கு. ஒன்று அதனுடைய குவான்டிட்டி, அளவு, எவ்வளவு ஜீவகாந்தம் என்னிடம் இருக்கிறது. இன்னொன்று எந்த தரத்தில் இருக்கு. காருக்கு ஃபுல் பெட்ரோல் இருக்கா, அரை டேங்க் இருக்கா, டேங்க் இருக்கா, அது அளவு. இது உண்மையிலேயே தூய்மையான பெட்ரோலா இல்லை டீசல் கலந்ததா, வாட்டர் கலந்ததா, எப்படிப்பட்ட பெட்ரோல்? அப்போ என்னுடைய ஜீவகாந்தம் புதுப்பிக்கப்படுகிறது என்றால் அதனுடைய அளவும் முக்கியம், தரமும் முக்கியம். அளவும் குறையாம இருக்கணும், இல்ல கூடணும். இன்னொன்று தரமும் வந்து நேத்திருந்த என்னுடைய ஜீவகாந்த தரத்தை விட இப்போ இருக்கிற ஜீவகாந்த தரம் கெட்டு இருக்கக்கூடாது, கூடி இருக்கணும். இதை தான் நம்ம புதுப்பித்தல் அப்படின்னு நாம சொல்லுகிறோம். அப்போ இந்த இடத்துல நாம கண்ணாடி பயிற்சி, தீப பயிற்சி செய்தால் கூட என்னுடைய ஜீவகாந்தம் தரம் கூடிக்கொண்டிருக்கிறதா, அளவு கூடிக்கொண்டிருக்கிறதா, இந்த ஒரு சின்ன விஷயத்தை நம்ம யோசிச்சிட்டோம் சொன்னால், முதல்ல இந்த புத்தாண்டின் தீர்மானமாக நான் இந்த ஆற்றலை புதுப்பிப்பதற்கான முயற்சியை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இல்லையா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரலாம். நிறைய பேருக்கு இது தேவையில்லாமலையும் இருக்கலாம். புத்தாண்டு தீர்மானமாக வேற ஒன்று எடுத்துக்கலாம். இதுதான் அவசியம்னு கண்டிப்பா கிடையாது. பட் அதை நம்ம ஒரு சின்ன ஒரு எவாலுவேஷன், எப்படி ஒரு பலசர கடைனா வருஷ கணக்கில் வருஷம் முடிஞ்ச உடனே ஒரு ஸ்டாக் டேக்கிங் எடுப்பாங்க. எவ்வளவு நம்மள்ட்ட இருப்பு இருக்குது, எவ்வளவு கடன் இருக்குது, வாங்க வேண்டியது இருக்குது, நிகர லாபம் எவ்வளவு, லாபமா நஷ்டமா, கடையை நடத்தணுமா மூடணுமா. இதே மாதிரி நாம் ஒவ்வொரு புத்தாண்டிலும் நம்மளை பற்றியான ஒரு சின்ன ஸ்டாக் டேக்கிங், எதில் எனக்கு பிரச்சனை இருக்குது, எதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் என்னுடைய காந்த சக்தியை நான் புதுப்பிக்கணுமா, அதாவது அளவை கூட்டணுமா, இல்லை அளவை குறையாமலையாவது மேனேஜ் பண்ணணுமா, ரெண்டாவது தரத்தை கூட்டணுமா இல்லையா அப்படிங்கிறத நான் ஒரு சின்ன 2-3 கேள்விகள் மூலமாக அதற்கு பதில வச்சுட்டு நாம் ஒரு முடிவுக்கு வந்துடலாம். இதை எடுக்கணுமா வேண்டாமா, அவ்வளோதான். இப்போ ஒரு 5 கேள்விகள், நம்ம அதுக்கு ஆன்சரை ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு பார்த்துக்கலாம். ஒன்று, ஒரு சாதாரண நெஞ்செரிச்சல், இல்லை ஏதோ பேக் பெயின், முதுகு வலிக்கு, இல்லை முட்டி வலிக்கு, ஏதோ ஒரு நோய், ஒரு சாதாரண விஷயமாக கூட இருக்கலாம், அல்லது ஒரு தீராத நோயாக கூட இருக்கலாம். இப்போ முதுகு வலிக்கு நெஞ்செரிச்சல் இருக்கு, அவர் டாக்டர்கிட்ட போறாரு, அவர் மாத்திரை கொடுத்துருக்காங்க, அது ஒரு 2 மாசம் சாப்பிட்டுருக்காரு, குணமாகலை. மாத்திரை சாப்பிடும்போது கேட்டிருக்கு, மாத்திரையை நிப்பாட்டினோன்னே முதுகு வலி வந்துடுச்சு, இல்லை நெஞ்செரிச்சல் வர ஆரம்பிச்சிட்டு. என்னடா அது சரியில்லையே, சரி ஓகே அப்போ டாக்டரை மாற்றிடலாமேன்னு வேற டாக்டர்கிட்ட போறார். யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவர் சூப்பர் டாக்டர்னு, அங்கே போறார். அவரும் மாத்திரையை கொடுக்குறார், 2 மாசத்துக்கு எல்லாம் ட்ரை பண்றாரு, அதுவும் அவ்வளோ பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் அவருக்கு கிடைக்கல. சரியில்லையே, அலோபதியே வேஸ்ட் போல தெரியுது, நம்ம அடுத்தால சித்தாக்கு போயிடலாமான்னு சித்தா போறார். அதே சுச்சுவேஷன். ஹோமியோபதி, அக்கு பஞ்சர், என்னென்ன உண்டோ அத்தனையும் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, அந்த ப்ராப்ளம் முழுமையாக தீர்ந்த பாடு இல்லை, இன்னமும் அந்த பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கிறது என்றால் மருத்துவர்கிட்ட பிரச்சனை இல்லை, மருத்துவ முறையிலையும் பிரச்சனை இல்லை. அவங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று, அதாவது உண்மையான ஒரு கருத்து என்னன்னா, நோயை குணமாக்கிடலாம், ஆனா நோயாளியை குணமாக்க முடியாதுன்னு அது ஒரு உண்மையான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இந்த நோயாளி எப்படி இந்த ஆற்றலை பயன்படுத்துகிறார் என்பதை எந்த மருத்துவராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அவரா யோசிச்சு கண்டுபிடிச்சா தான் உண்டு. இப்போ ஒரு நோய் இருக்கு, ஆனா 2 வருஷமா 40 டாக்டர் பார்த்தாச்சு, 4 முறைகளை மாத்தியாச்சு, இன்னமும் எனக்கு அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்றால் கண்டிப்பாக 100% அவருடைய ஆற்றல்ல பிரச்சனை இருக்கு. அந்த ஆற்றல் உடல்ல இயங்குறதுக்குன்னு ஆற்றலை கொடுக்காம இருக்கலாம், இல்ல மன இயக்கத்துக்கு தேவையான ஆற்றலை கொடுக்காம இருக்கலாம், இல்ல கெட்டுப்போன ஆற்றலை, பெட்ரோலுக்கு பதிலாக நான் வந்து மண்ணெண்ணெயை உள்ள கார்ல ஊற்றி வச்சிருக்கலாம், டேங்க்ல கார் ஸ்டார்ட் ஆகாது, அங்கங்க நிற்கும். அப்ப தரம் கெட்ட ஆற்றல் என்னிடம் இருக்குமே ஆனால் எந்த பெரிய டாக்டர் எவ்வளவு பெரிய டயக்னாசிஸ் பண்ணி சூப்பரோ மருந்தை கொடுத்தாலும் இந்த ஆற்றல் தான் எல்லாத்தையும் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னா அந்த நோய் வந்து குணமாவதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எந்த நோயா இருந்தாலும் சரி, அதை தானே சீரமைத்து சரி செய்து கொள்ளக்கூடிய அறிவு கடவுளால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆற்றல் தான் நாம கையில கண்ட்ரோல் வச்சிருக்கோம்.
எப்படி நல்ல வேளை ஏகப்பட்ட விஷயத்தை கடவுள் நம்ம கண்ட்ரோலில் கொடுத்துருக்காரு. நல்ல வேளை இந்த ஹார்ட் பம்ப் பண்ணுற கண்ட்ரோலை நம்மள்ட்ட கொடுக்கல, இல்லை அதையும் ஒழிச்சிருக்கும். அதை அவர் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறதுனால அது பாட்டுக்கு 24 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஆற்றல்ங்கிற ஒரு அந்த சக்தி என் கண்ட்ரோலில் இருக்கு. நான் எப்படி பயன்படுத்துகிறேன் என்பது என்னை பொறுத்து இருப்பதினால் அதுதான் நிர்ணயம் செய்கிறது நோயை குணமாக்கணுமா வேண்டாமா, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அப்போ அதற்கு ஒரு காரணம் ஆற்றல். அவர்கள் கண்டிப்பாக ஆற்றலை மேம்படுத்தியே ஆக வேண்டும். ரெண்டாவது விஷயம், ஒரு அஜீரண குறைபாடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, மாசக்கணக்கில் இருக்கு, வருஷக்கணக்கில் இருக்கு. இதனுடைய அடையாளம் பசி முதல்ல இர்ரெகுலராக இருக்கும். இர்ரெகுலர் டயட், ஒரு நாள் பசிக்கும் ஒரு நாள் பசிக்காது, 4 நாள் பசி இருக்காது, நல்ல அதாவது சாப்பிடணும்னே தோணாது. பசியே இல்லாமல் ஒருத்தர் இருக்கிறார் என்றால், அது மாதக்கணக்கில் இருக்கிறார் என்றால் ஆற்றலில் கண்டிப்பாக ஒரு குறைபாடு இருக்கிறதுன்னு அர்த்தம். அது ரெண்டாவது கேள்வி. மூணாவது, காலையில் எந்திரிக்கும் ஆக்சுவலாக நைட்டு டயத்தில் இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதம் தூக்கத்தில் தான் ஜீவகாந்த டேங்க்கு ஃபில்லப் ஆகும். அதை டேங்க்னு புரிதலுக்காக சொல்கிறேன். அது அளவு அது 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 திரவமும் கிடையாது, திடப்பொருளும் கிடையாது, கிலோகிராமும் சொல்ல முடியாது, லிட்டரும் சொல்ல முடியாது, பாய்ம பொருள். புரிந்து கொள்வதற்காக நம்மகிட்ட ஒரு டேங்க் இருக்குது, நைட்டில் அது ஃபில்லப் ஆகணும். அது டேங்க் முழுமையாக ஃபில்லப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக முழிப்பு வரும். முழிப்பு வந்துடுச்சுன்னா 1 கோடி கொடுத்தாலும் சரி, 1 நிமிஷம் நம்மளால் தூங்க முடியாது. ஆனால் தூங்கி எந்திரிச்ச உடனே கொட்டாவி வருதுன்னா இவர் தூக்கம் சரியாக தூங்கலை அப்படின்னு அர்த்தம். தூங்கி எந்திரிச்ச பிறகும் உடல் சோர்வாக இருக்கிறது, உள்ள ஹார்மோன் குறைபாடுகள் இருக்கிறது, வைட்டமின் குறைபாடுகள் இருக்கு, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கு, சத்து கம்மியாக இருக்கு, ஆற்றல் பிரச்சனை கண்டிப்பாக இருக்குன்னு அர்த்தம். இல்லை ஒரு டீ போட்டால் கூட அந்த வேலையில் முழு கவனத்துடன் முழு ஈடுபாட்டுடன் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் ஒரு புலம்பல் இல்லாமல் முழு ஆர்வத்துடன் எந்தவித புலம்பலும் இல்லாமல் ஒரு வேலையை செய்ய முடியலையா, அப்போ ஆற்றலில் குறைபாடு இருக்குன்னு அர்த்தம். இது அடிக்கடி நடக்குதா, எப்பொழுதும் இப்படி தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன், எதை செஞ்சாலும் புலம்பிக்கிட்டு ஐயோ குளிக்கணுமே, ஐயோ பல்ல தேய்க்கணுமே, இப்படிலாம் நாம் அடிக்கடி பல விஷயங்களில் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம் என்றால், நடந்து கொண்டு இருக்கிறோம் என்றால் கண்டிப்பாக ஆற்றலில் ஒரு சிக்கல் இருக்குன்னு அர்த்தம். இல்லை அஞ்சாவது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே இல்லாமல் ஒரு விரக்தி மனப்பான்மையுடன் எப்படி சார் இருக்கீங்க, போகுது சார், இருக்க சார் அப்படின்னு ஒரு பதில் மனசில் வருது. சொல்லாட்டா கூட மனசில் அந்த எண்ணம் இருக்கிறது என்றால், ஒரு ஊக்கம் இல்லாமல் ஒரு ஆர்வம் இல்லாமல் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது என்றால், அவர்களும் கண்டிப்பாக இந்த ஆற்றல் பற்றிய ஒரு ஆற்றலை மேம்படுத்தக்கூடிய ஒரு தீர்மானத்தை எடுத்துக்கொண்டு அதை செயல்படுத்தினால் கண்டிப்பாக கொஞ்ச நாள்ல அதனுடைய முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நமது ஆற்றலை எப்படி புதுப்பிப்பது? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல அளவை கூட்டணும். அளவை கூட்டுறதுக்கு மகரிஷி கொடுத்துருக்கிற பயிற்சியெல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். டெய்லி 2 நேரம் தவம் செய்கிறேன், கண்ணாடி பயிற்சி செய்கிறேன், தீப பயிற்சி செய்கிறேன். ஆனாலும் இந்த பிரச்சனை போல எனக்கு. அப்போ அளவு கூடுகிறதா என்றால், கூடுது, இந்த வரும் வராது மாதிரி கூடுது, ஆனால் தங்குறது இல்லை. ஏன் தங்குறது இல்லை? ஏன்னா நான் வச்சிருக்கிற இந்த ஜீவகாந்த டேங்க்ல பல ஓட்டைகளை போட்டு வச்சிருக்கிறேன். இவர் டேங்க்ல தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி மூலமாக டேங்கை ஃபில்லப் பண்ணுவார். ஆனால் ஃபில்லப் பண்ணும்போதே கொஞ்சம் குறைஞ்சி போய்கிட்டு இருக்கும். ஃபில்லப் பண்ணி பயிற்சி முடிஞ்சப்புறம் பகல் நேரங்களில் அந்த ஓட்டையிலிருந்து லீக் ஆகி காந்தம் விரயமாகி கொண்டே போய்கிட்டு இருக்கும். அப்போது அளவு கூட்டுறது முக்கியம். அதே சமயம் கூட்டியும் இந்த பிரச்சனை இருக்கிறது என்றால் ஓட்டை இருக்கான்னு பார்க்கணும். நான் அனாவசியமாக என்னுடைய காந்த ஆற்றலை விரயம் செய்து கொண்டிருக்கிறேனா? ஓட்டை என்பது தானாக போவது. ஆனால் நம்ம உடலில் தானாக போகிறது ரொம்ப ரொம்ப 1 கோடியில் ஒருத்தருக்கு தான் அப்படி கிடைக்கும். நானே ஓட்டையை போட்டு நீ ஏன் என் டேங்கில் இருக்க, போய்கிட்டே இரு. இப்போ என் கிரெடிட் கார்டை ஒரு 10 பேர் கொடுத்து வேணுங்கிறதுலாம் யூஸ் பண்ணுங்க சார், பணமாவது சம்பாதிச்சுக்கலாம். ஆற்றல் போச்சுன்னா சிக்கல். அப்போது நாம் இந்த ஆற்றல் விரயம் செய்து கொண்டிருக்கிறோமா? இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆற்றல் சம்பந்தப்பட்ட புது ஆற்றலாக புதுப்பிக்க வேண்டும் என்றால் நான் பார்த்துக்க வேண்டியது ஆற்றலை கூட்டணும். தேவையில்லை, கூட்டியும் பிரயோஜனம் இல்லை என்றால் ஓட்ட போடாமல் இருக்கணும், விரயம் செய்யாமல் இருக்கிறேனா, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், டேங்க்லாம் ஃபுல்லப்பாக இருக்கு சார், ஒரு ஓட்டை கிடையாது சார். ஆனால் நான் பெட்ரோலை போடுறேன்னு நினச்சிட்டு பெட்ரோலோட மண்ணெண்ணெயை சேர்த்து போட்டிருக்கேன். அது 75% மண்ணெண்ணெய் உள்ளே இருக்குது. பெட்ரோல் பார்க்கறதுக்கு மஞ்சளாக இருக்குது, ஆனால் உள்ளே போகிற மண்ணெண்ணெய் தான் இருக்குது என்றால் தரம் முழுமையாக கெட்டுப்போய் இருக்கிறது. அப்போ இதையும் நான் மாற்றவில்லை என்றால் அளவு இருக்கிறது. ஒரு கெடுதல் வந்தால் கூட தீவிரமாக கெடுதல் வரும்.
ஒரு சின்ன கீழே ஒரு படியில் இறங்கும் போது கால் லேசா சுளுக்கிட்டுனா கூட அங்கே கெட்ட ஆற்றல் நிறைய இருக்கு. எனர்ஜெட்டிக்கா ஒரு மராத்தான் ரேஸ் கூட ஓட முடியும். ஆனா அங்க ஆற்றல் கெட்டதாக இருந்தால் ஃப்ரெஷ்ஷா ஆரஞ்சு மரத்துல இருந்து ஆரஞ்சை உரிச்சு மிக்சியில போடாம கைட்டே பிழிஞ்சு அந்த ஜூஸை குடிச்சா கூட அது நச்சு பொருளாக மாறிவிடும். உள்ள இருக்கிற காந்த சக்தி தரம் கெட்டு போயிருந்தால். அப்ப ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்னு, ஆற்றலை அனாவசியமா விரயம் செய்யறனா, ஓட்ட போட்டிருக்கணும். ரெண்டாவது, தரத்தை தூய்மை பண்ணி கொண்டிருக்கிறேன், புதுப்பித்துக் கொண்டிருக்கிறேன், தரத்தை மேம்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த ரெண்டே ரெண்டு விஷயத்தை பார்க்கும். இப்ப 2026ஆம் ஆண்டுல எதை தீர்மானமாக எடுத்துக்கொள்வது? இந்த ரெண்டு விஷயத்துல என்ன பொறுத்த வரைக்கும் அளவை கூட்டுறது விரயமாகாம இருக்கிறது ஒண்ணு, தரம் கெட்டு போறது ரெண்டு. நான் என்ன நினைக்கிறேன், 2026இன் தீர்மானமாக எதை கொள்ளலாம் என்றால், எதை செய்தால் ரெண்டுமே கெட்டு போகுமோ. ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பண்றோம் அப்படின்னு சொன்னால், இப்ப நான் பேசிட்டு இருக்கேன், பேசும்போது ஆற்றலும் விரயமாகுது, தரமும் கெட்டு போகிறது என்றால் முதல்ல இதை நான் மாற்றணும். அதற்கு அப்புறம் ஆற்றலை குறைக்கிறது, தரத்தை எடுக்கிறது நம்ம ஒவ்வொன்றா போகலாம். நம்ம யாருக்கு இப்போ நம்ம ஒரு 4-5 தீர்மானங்கள், 4-5 விஷயங்களை பார்க்க போகிறோம். எது யாருக்கு பொருந்துகிறதோ, யாருக்கு எதில் குறைபாடு இருக்கிறதோ, யார் எதை மேம்படுத்த வேண்டுமோ அவர்கள் அதை புத்தாண்டு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு அதில் கொஞ்சம் வேலை செய்தார்கள் என்றால் கண்டிப்பாக முன்னேற்றம் என்பது நமக்கு கண்டிப்பாக வந்துடும். சரி, அப்ப நான் எப்படி பார்க்கிறேன் இதை? அளவையும் சரி தரத்தையும் சரி கெடுக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன? ஒரு 5 விஷயங்கள். இந்த 5ல எது நமக்கு தேவையோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு முயற்சி செய்யலாம். இல்லை 5ஐயுமே செய்யலாம். என்கிட்ட கேட்டால் முதல்ல ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம், ஒரு 90 நாளைக்காவது தொடர்ந்து அதை பின்பற்றுவோம். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக அதில் அந்த ஓட்டம் என்கிட்ட இல்லை, அந்த விஷயத்தில் நான் என் தரம் கெட்டுப்போக விட மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ஒரு செயல் என்னுடைய பழக்கத்துக்கும் வந்துச்சு, வழக்கத்துக்கும் வந்து விட்டது என்றால், இரண்டாவது அடுத்த தீர்மானத்தை, அடுத்த ஒரு முயற்சியை நாம ஆரம்பிச்சுக்கலாம். ஓகே, இப்போ முதல் விஷயம் 5 டாப் 5 அப்படி மாதிரி நான் எடுத்துக்கிறேன். என்னுடைய மகரிஷி அவர்கள் இந்த 5ன்னு கொடுக்கல, மொத்தமாக நிறைய கொடுத்துருக்குறாங்க. ஆக்சுவலாக நிறைய இடங்கள்ல ஆற்றல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். நான் வந்து டாப் 5ஆ நான் பார்க்குற ஒரு 5 விஷயங்களை இதில் சொல்கிறேன். எது நமக்கு தேவையோ அதை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். நம்பர் 1, இந்த அளவையும் தரத்தையும் ரொம்ப 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 அதிக அளவிலே கெடுப்பது எது என்று கேட்டால், மகரிஷி அவர்கள் 2-3 கவிதைகள்ல இதை பற்றி குறிப்பிட்டு இருக்கிறார்கள். முதல் கவிதையில என்ன சொல்றாங்க, முதல் கவிதையில ஒரு கவிதையில என்ன சொல்லுகிறார்கள், சினம் கவலை எனும் இரண்டும் மனிதர் வாழ்வை சீரழிக்கும் நச்சாகும், உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு சொல்றார். உள்ள டேங்க்ல பாய்சனை போட்ட மாதிரி, ஜீவகாந்த ஆற்றல்ல ஒரு விஷத்தை கொட்டின மாதிரி, இந்த ஜீவகாந்தம் தான் ஒவ்வொரு செல் வழியா எல்லா வேலையும் செய்துட்டு இருக்கு, மூளைக்கும் அதுதான் போகுது. அப்போ இந்த சினம், இந்த கவலை, இந்த 2 விஷயங்கள் என்னிடம் இருக்குமே ஆனால் என்னுடைய ஒட்டுமொத்த வாழ்வை சீரழிக்கக்கூடிய நச்சாகும், உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு ஒரு கவிதையில குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொரு கவிதையில கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம். நோய் இருக்கு, அதுல ரொம்ப கொடூரமான நோய் எது அப்படின்னு மகரிஷிட்ட கேட்டா, கவலை என்பது உள்ளத்தின் கொடிய நோயாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஏன்னா இப்போ ஒருத்தருக்கு கோபம் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோ, இதுல சினம் கவலை 2 போட்டிருக்காரு. கோபம் வந்துடுச்சுன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு அந்த கோப உணர்வு அவர்கிட்ட இருக்கலாம். அதுக்கப்புறம் காலில் விழுந்து, அம்மா சாரிம்மா, நான் ஏதோ தெரியாமல் டவார்னு கோபத்தில் கத்திட்டேன், உனக்கு தான் தெரியுமே, நான் இப்போ கோபத்தை குறைக்கிறதுக்கு தான் மெடிடேஷன்லாம் பண்ணிட்டு இருக்கேன், என்னமோ ஒன்று சொல்லி சரிம்மா சாரிம்மான்னு சொல்லி அந்த சங்கிலி தொடர் மாதிரி போகிற அந்த காந்த அலையை ஒரு 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 முடிவுக்கு கொண்டு வந்துடலாம். அதுவும் டேஞ்சர் தான். ஒரு குண்டை போட்டாச்சுன்னா அதனுடைய விளைவு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் கொடிய நோய் எதுன்னு கேட்டால் அவர் சினம்னு சொல்லலை, கவலை என்று சொல்லி இருக்கிறார். ஏன்னா கவலை அப்படிங்கிறது, கோபம்னா 3 மணி நேரத்துக்கு இருந்திருக்கலாம், இல்லை 30 நிமிஷத்துக்கு இருந்திருக்கலாம். சில பேருக்கு 3 நிமிஷத்துல அதை மறந்துட்டு நார்மலாக கேஷுவலாக ஜாலியாக பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கவலை என்பது 24 மணி நேரமும், நான் தூங்கும் பொழுதும் அது உள்ளே உட்கார்ந்து இந்த கவலை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஜீவகாந்தத்தை ஒரு ஓட்டையை போட்டு, நீ இங்க உட்கார்ந்துருக்காத, போய்கிட்டே இருன்னு டேங்க்ல ஓட்டையை போட்டு வெளியில தள்ளிக்கிட்டே இருக்கும் 24 மணி நேரமும். கிட்டத்தட்ட அது ஒரு புற்றுநோய் மாதிரி. நான் அங்க எவ்வளவு பெரிய பயிற்சியை பண்ணி டேங்கை ஃபுல்லப் பண்ணாலும் சரிதான், இங்க அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். அது புற்றுநோய் ஏன்
சொல்றேன்னா அது ஆன்மா வரைக்கும் போய் பாதிக்கும். என் குழந்தைகளுக்கு கண்டிப்பாக வரும். இப்படி பல பேரை நான் பார்த்திருக்கேன். அம்மா எவ்வளவு கவலைப்படுவாங்களோ அதை விட அதிகமாக அவர்களுடைய குழந்தை கவலைப்படுகிறார்கள். அப்போ அதனாலதான் மகரிஷி அவர்கள் இது கொடிய நோய்னு சொல்லியிருக்கிறாரு. வாழ்வை சீரழிக்கக்கூடிய நச்சாகும், உணர்ந்து கொள்வீர் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இந்த முதல் விஷயம் இந்த 2 மட்டும் இல்ல, இன்னொன்னு இருக்கு. 3 விஷயத்தை நம்ம தீர்மானமாக எடுத்துக்கொள்ளலாம். 3வது இன்னொரு கவிதையில சொல்றாரு. சினம், அது ஏற்கனவே சொன்னதுதான், புதுசா ஒண்ண கொண்டு வர்றாருங்க. அச்சம், அதாவது பயம், இரண்டும், சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலையச் செய்யும் கொடும் உத்தியாகும் அப்படின்னு இங்க போடுறாரு. உள்ள கொடுமையான ஒரு தீயை போட்டு கொளுத்தி விட்டா நம்ம உடல் என்ன எந்த மாதிரியான மாற்றங்கள் வெந்து போய் என்னெல்லாம் நடக்குமோ அந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையை சீர்குலைய செய்யக்கூடிய கொடும் உத்தியாகும்னா என்ன அர்த்தம்? வேற யாரும் தீ வைக்க மாட்டாங்க, நானே அதுக்கு தீய வச்சு பரபரன்னு என் வாழ்க்கையில ஒருத்தன் எனக்கு நல்ல சூப்பர் வேலையை கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரிதான், அந்த வேலை எனக்கு கிடைக்காத அளவுக்கு என்னுடைய ஆற்றல் அங்கே வேலை செய்யும் அப்படின்னு இந்த கவிதையில சொல்றார். அச்சம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சினம் அச்சம் இரண்டும் ஒரு மனிதன் வாழ்வில் சீர்குலைய செய்யும் கொடும் உத்தியாகும். அப்போ முதல் விஷயம், என்னுடைய ஆற்றலுடைய தரத்தையும் அளவையும் பாதிக்கக்கூடிய முதல் விஷயம் என்ன எடுக்கணும்னா, முதல்ல நாம செய்ய வேண்டியது சினம், கவலை, பயம். இந்த 3 என்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு நானே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு முதல்ல எது ஜாஸ்தி இருக்கோ அதை நான் எப்படி இந்த 2026 ஆரம்பிச்சு 90 நாளைக்கு நான் இந்த சினத்தை கடைசியா வச்சுக்கணும். முதல்ல கவலை, அப்புறம் பயம். இந்த 2ஐயும் நாம கவலைக்கு கவலை ஒழித்தல் ஒரு 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 தற்சோதனை பயிற்சியை மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார். ஸோ இது முதல் பாராமீட்டர். 2வது விஷயம், எதை மாற்ற வேண்டும்? மகரிஷி அவர்கள் நாம எந்த அளவுக்கு துன்பம் கொடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பாவப்பதிவு கூடுகிறது, வாழ்க்கையில நினைச்சது நடக்காது, உடல்ல நோயா வரும், நமக்கு தெரியும். முதல் ஒழுக்க பண்பாடாக மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். ஆக காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நான் யாருக்காவது துன்பம் கொடுத்தால் அதை விட ஒரு கொடுமையான தரத்தை கெடுக்கக்கூடிய செயல் வேற எதுவுமே இருக்க முடியாது. அப்போ நாம பிறருக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எவ்வளவு துன்பத்தை கொடுக்கிறோம், இது ரொம்ப முக்கியம். ஆனா ஒரு விஷயத்துல பாராட்டணும், மனவளக்கலையில வந்தவர்கள் ஓரளவுக்கு இந்த ஒழுக்க பண்பாடை கிளீனா புரிஞ்சுக்கிறாங்க, செயல்படுத்துறாங்க. நான் அனாவசியமா யாருக்கும் துன்பம் கொடுக்கறது இல்லை, அவர் என்ன பேசினாலும் சரி நான் அமைதியாக இருக்கிறேன், திருப்பி நாம பாவத்தை செய்திட வேண்டாம் என்று துன்பம் கொடுக்காமல் இருக்கிறத அட்லீஸ்ட் ஒரு 60% மனவளக்கலை அன்பர்கள் நல்லா ஃபாலோ பண்றாங்க. உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அங்க ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. இந்த கரோனால இருந்து நான் பார்த்த அத்தனை ஒரு 600 700 கவுன்சிலிங், அதுல என்ன தெரியுது என்றால் பிறருக்கெல்லாம் துன்பம் கொடுக்கறதே இல்லை, அப்படி பாவம் வர்றதே இல்லை. ஆனா அவங்க அப்செட் ஆயிருப்பாங்க, அவங்க கவலைப்படுவாங்க, அவங்க சோகமா இருப்பாங்க. கர்ம வேணா என்ன செய்யணும், அனுபவிச்சு தான் ஆகணும்னு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எப்பொழுதும் ஜாலியா சிரிச்சு பேசாம தன்னுடைய கடமையை செய்யாம நமக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு ஒரு நொந்து போய், இதுவும் பாவம் தான். தனக்கோ பிறருக்கோ என்று மகரிஷி கொடுத்திருக்கிறார்கள். டோன்ட் கிவ் பெயின், டோன்ட் டேக் பெயின். அப்ப நான் என்ன சொல்ல வர்றேன், பிறருக்கும் துன்பம் கொடுக்க கூடாது, நானும் துன்பமாக உணரக்கூடாது. நம்மளை கடவுள் அனுப்பிச்சது கஷ்டப்படுறதுக்கு அனுப்பிச்சிருக்கிறாரு, எல்லாம் சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. நேற்று காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எத்தனை தடவை நான் அப்செட் ஆயிருக்கேன், துன்பமாக உணர்ந்திருக்கிறேன். வீட்டம்மா ஏதோ ஒரு கிளாஸ்ல கருப்பா கொண்டு வராங்க, இன்னும் வத்த குழம்பு குடிக்க சொல்லுவாங்களோ, சிக்கல் ஆகி போச்சேன்னு பார்த்தோன்னே தோணுது அந்த அம்மா கசாயத்தை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வந்திருக்கலாம். அப்ப பார்த்த உடனே எனக்கு ஒரு துன்ப உணர்வு வருகிறது, வரலாம். எவ்வளவு சீக்கிரம் அந்த துன்ப உணர்வுலேருந்து நான் விடுபட்டு நார்மல் மூடுக்கு வர்றேன், இதுவும் முக்கியம். துரியம் செய்தாலே இது குயிக்கா நடக்கணும். துரியம் என்பது பீனியல் கிளாண்ட் என்பது மன இயக்கத்திற்கான ஒரு சுரப்பி. நான் ஒழுங்கா துரியம் பண்ணாலேயே கோபம் வந்தால் கூட, துன்பமாக உணர்ந்தால் கூட அடுத்த நொடியில ஓகே ஃபைன், நம்ம கோபப்பட்டு ஒன்றும் நடக்க போறதில்லை, இப்போ நம்ம என்ன செய்யணும், என் கடமை என்ன செய்தால் இந்த சூழ்நிலையை எப்படி இனிமையாக மாற்றலாம், இந்த அளவுக்கு எனக்கு ஐடியா வர ஆரம்பிச்சிடும் நான் அமைதியாக இருக்குமே. ஆனால் அப்போ இந்த 2 விஷயத்தை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். அதாவது காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நான் எப்போ துன்பமாக இருந்திருக்கிறேன், அப்படியே இருந்தாலும் எவ்வளவு சீக்கிரமாக நான் நார்மல் மூடுக்கு வந்திருக்கிறேன். ஏன்னா நான் 4 மணி நேரம் அப்செட் ஆகியிருக்கேன், அந்த 4 மணி நேரமும் என்னுடைய காந்த சக்தியோட தரம் கெட்டுக்கொண்டு இருக்கிறது, கெட்டு போய் கொண்டு இருக்கிறது. இது அந்த 4 மணி நேரத்துடைய நின்றுமான நேரம் ஆக 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 அதனுடைய பாதிப்பு உள்ள சேரும். இப்படியே நான் ஒரு 4 வருஷமா இப்படி இருக்கிறேன் என்றால் கருமையத்தில் அதனுடைய தாக்கம் கண்டிப்பாக தெரியும்.
அப்போ என்ன ஆகும்? கெட்டு போச்சுன்னு சொன்னால் ஒரு நல்ல விஷயமானாலும் கூட 10 வெரைட்டி சாப்பாடு பண்ணியிருப்பாங்க ஒய்ஃப் வீட்டம்மா, அட்டகாசமாக வீட்டில் 4 பேர் வந்திருக்கிறாங்க, எல்லாம் சூப்பராக இருக்குது. ரசத்தில் குப்பையை போட மறந்துட்டியா நீ? எப்போ மிச்சம் 9 ஐட்டம் அட்டகாசமாக இருக்குது, வாழ்க்கையிலே அப்படி சாப்பிடாத அளவுக்கு சூப்பராக இருந்திருக்கு, இந்த ஒரு குறை மட்டும் கண்ணில் தெரியும். எப்போ? இந்த நாம அப்செட்டாக இருக்கும் பொழுது குறை காணக்கூடிய பழக்கம் ஜாஸ்தியாக ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ ரெண்டாவது விஷயம், துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பத்தை நான் எடுக்கவும் கூடாது. அப்படியே எடுத்துட்டாலும் எவ்வளவு விரைவாக நான் அதிலிருந்து வெளியே வருகிறேன், இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயமாக மகரிஷி அவர்கள் நம்முடைய ஜீவகாந்தத்தோட அளவையும் தரத்தையும் கெடுக்கிற விஷயமாக 5 விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. 5 அளவு முறையில் நான் இதில் வீக்காக இருக்கேன். உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு, எண்ணம். இந்த எண்ணம் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தது, அந்த துன்ப உணர்வு, கவலை, சினம், அச்சம்லாம். அப்போ இந்த உணவு, உழைப்பு, உறக்கம், பால் உணர்வு, இந்த 4ல் ரொம்ப முக்கியமானது எதுன்னு கேட்டால் பால் உணர்வு. அதில் அளவு முறையை அதில் அளவு முறையை நம்ம மீறினோம் என்றால் ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிக்கட்டு. ஔவையார் சொன்ன அந்த 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 ஔவையாரில் அவங்க சொன்ன அந்த கவிதை நமக்கு ஞாபகம் வரணும். அப்போ அவ்வளவு முக்கியமானது அது. அப்போ அதில் நாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக, அந்த 5லையும் கேர்ஃபுல்லாக இருக்கிறோமா, இது வந்து 3வது விஷயம். 4வது விஷயம், என்னிடம் எத்தனை நிறைவேறாத ஆசைகள் இப்பொழுது இருக்கிறது, இது கொஞ்சம் குறைக்க முடியுமான்னு பார்க்கணும். ஒவ்வொரு ஆசையாக எடுத்துகிட்டு போவோம், இல்லை அட் எ டைம் ஒரு 3 ஆசையை வச்சுக்குவோம், அதை நிறைவேற்றுவோம். அதற்கப்புறம் 4வது, அப்புறம் 5வது எடுத்துக்கொண்டால் மகரிஷி அவர்கள் நிறைவேறாத ஆசை கூட 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 ஒரு போட்டில் ஒரு ஓரத்தில் மட்டும் லக்கேஜை கூட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி. அப்போ என்ன ஆகும்? லக்கேஜ் இங்கேயும் இங்கேயும் பேலன்ஸ் பண்ணணும். நான் போட்டில் ஒரு இடத்துல மட்டும் நான் மூட்டை மூட்டையாக போட போட ஒவ்வொரு மூட்டையும் ஒவ்வொரு நிறைவேறாத ஆசைகள், போட்டு சுத்தமாக கவுந்து அவ்வளோ பேரும் உள்ளே விழுந்துட வேண்டியதான். அதே அளவுக்கு என்னுடைய மனசில் ஒரு நம்பிக்கை இருக்காது, சோர்வு இருக்கும், ஒரு எப்படி செய்தால் இதை சாதிக்கலாங்கிற ஒரு முடிவு எடுக்கக்கூடிய திறமை இருக்காது, சுருக்கமாக தெளிவு இருக்காது என்னிடம். அப்போ எப்படி என் வாழ்க்கையில் நான் நினைச்சதை சாதித்து முன்னேறி கொண்டு இருப்பது? அப்போ நிறைவேறாத ஆசைகள் எத்தனை இருக்கிறது, அதை எப்படி ஒவ்வொன்றா குறைச்சி ஒவ்வொன்றா எது டாப் மோஸ்ட் அதை எடுத்துக்கும். முதல்ல இதை அடையும், அதற்கப்புறம் 2வது எடுப்போம். அடுத்த மாதம் பிறந்தநாள் வருது, இந்த பிறந்த நாளுக்காவது அவர் வளையல் வாங்கி தருவாரா தெரியலையே, 4 வருஷமாக கேட்டுட்ருக்கேன், வளையல் பூரா வளைஞ்சு போச்சு அப்படின்னு ஒரு ஆசை இருக்கும். 4 வருஷமாக கேட்டுட்ருக்காங்க, எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, நடக்கலை. இப்போ அடுத்த பர்த்டே வருது 10 நாளில் அப்படின்னு ஒரு ஆசை 4 வருஷமாக இருக்குது. மகளுக்கு எப்போ தான் நல்ல வரன் மாப்பிள்ளை கிடைக்கும், இது ஒரு 2 வருஷமாக அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. மொபைல் ஃபோன் வாங்கி 5 வருஷம் ஆச்சு, இதை மாற்றணும்னு 6 மாசமாக சொல்லிட்டு இருக்கேன். அவருக்கு வாங்கிக்கிறாரு, எனக்கு கேட்கவே மாட்டேங்கிறாரு, எப்போ தான் வேற வாங்கி தருவார், இதுவும் நிறைவேறாத ஆசை. ஒரு நாளாவது கிச்சன் பக்கமே போகாமல் முழு ஓய்வு நான் வீட்டில் எடுக்க முடியாது, எப்போ தான் எடுக்க இந்த வாய்ப்பு கிடைக்க போகுது. இப்படி பல ஆசைகள் இருக்கிறது என்றால் அதை கொஞ்சம் சீரமைத்தல் செய்து கரெக்டாக 1 அல்லது 2 வைத்துக்கொண்டு அந்த 2 ஆசைகளை நிறைவேற்றுவதற்கு நான் எப்படிப்பட்ட முயற்சிகளை எடுத்தால் அதை அடைய முடியும் என யோசித்து திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல். மகரிஷி தெளிவாக கொடுத்துருக்காங்களே. அப்போ முதல்ல திட்டம் போடணும், செயல்படுத்துகிறோம், அது நான் முன்னேறிட்டு இருக்கனா இல்லையான்னு கண்காணிக்கணும். ஆசை எப்படி நம்ம நிறைவேறாமல் முடியும்? இது 4வது விஷயம். 5வது விஷயம், காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என் கடமையை ஒழுங்காக செய்யணும். எனக்கு செய்ய வேண்டிய கடமை குடும்பத்துக்கு, உறவுக்கு, நட்புக்கு, ஊருக்கு, உலகத்துக்கு. அந்த ஊர் உலகம் அப்புறம், முதல்ல இதை நான் ஒழுங்காக செய்கிறேன்னா, எனக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன்னா, குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்கிறேன்னா, இந்த சமுதாயத்துக்கு, அதாவது நான் பார்க்குற வேலை. அப்போ என்னுடைய கடமையை செய்யும் பொழுது துன்பம் தராத அளவுக்கும் துன்பம் போக்குகிற அளவுக்கும் என்னுடைய கடமையை செய்கிறேனா, இந்த 2ல் எதை செஞ்சாலும் சரிதான், அந்த தரம் கெட்டு போகும். ஆனால் துன்பம் போக்குகிற அளவுக்கு என்னுடைய கடமையை செய்ய முடியும் என்றால் அந்த தரத்தை தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயலை நான் செய்ய ஆரம்பிச்சிட்டேன்னு அர்த்தம். காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு டீ, 11 மணிக்கு டீ கேட்காரு நைட்டு, இவரை வச்சு என்ன செய்யறதுனே தெரியல, எப்போதான் டீ கேட்பாருனே தெரியலையேன்னு புலம்பிக்கிட்டே நம்ம அங்கே போகும்போது அப்போ அங்கே ஜீவகாந்த தரம் இன்னும் கிடப்போகுது. இதை மேம்படுத்தணும் என்றால் நமக்கு ஒரு வாய்ப்பு, கடமை, நம்ம இதை சந்தோஷமாக செஞ்சுருவோம். அவருக்கு ஏதோ கஷ்டம், டீ கேட்காரு. இப்போ அவர் துன்பத்தை போக்குவதற்கு நாம் ஒழுங்காக மனசார முழு ஆர்வத்தோடு, முழு ஈடுபாட்டோடு, முழு கவனத்தோடு அந்த அந்த டீயை போட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அங்கே துன்பம் போயிடும். ஆனால் ஏசிக்கிட்டே புலம்பிக்கிட்டே போடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த டீயில் நிச்சயம் இந்த எதிர்மறையா, இந்த நெகட்டிவான காந்த தன்மைகள் அந்த டீயில் ஷோராக இருக்க போது, அவருக்கும் போகுது. அவர் அதை குடிச்சாருன்னா இன்னும் கொஞ்சம் நெகட்டிவாக தான் ஆக போகிறார். இதுதானே உண்மை.
அப்படி இருக்கும்போது இதை நாம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இந்த 5 விஷயங்கள், அதாவது 1 சினம் கவலை பயம் எது எனக்கு தேவையோ அதை மாத்திக்கணும். 2 துன்பம் கொடுக்கக்கூடாது, துன்பம் எடுத்துடவும் கூடாது. அப்படியே எடுத்துட்டா எவ்வளவு சீக்கிரம் நாம அதுல இருந்து வெளியில வருகிறோம் அதை நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும். 3 5 அளவு முறை, முக்கியமா ஜீவ வித்து குழம்பு. 4வது எத்தனை நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது. 5வது என்னுடைய கடமையை துன்பம் போக்குகிற அளவில் செய்து கொண்டிருக்கிறேனா அப்படிங்கிறத பார்த்துரும். இறுதியாக நம்ம மகான்கள் சொல்றதெல்லாம் விட்டுருவோம். அவங்கெல்லாம் படிக்கல, இல்ல பெரிய கல்லூரி படிப்பெல்லாம் போல. விஞ்ஞானி கிரேட் ஐன்ஸ்டைன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன், அவர் என்ன சொல்றாரு, இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஆற்றல் தான். எவ்ரிதிங் இஸ் எனர்ஜி. நீ வாழ்க்கையில எதை சாதிக்கணும்னு நினைக்கிறையோ அதை நிஜமாக்க தேவையான உன்னுடைய ஆற்றலை நீ அதற்கு சமமாக மேம்படுத்தி கொண்டால் நீ நினைச்சது கண்டிப்பாக நடந்தே தீரும். நடக்கலாம் சொல்லல, நடந்தே தீரும். இது தத்துவம் அல்ல, இயற்பியல் விஞ்ஞானம் என்று ஐன்ஸ்டைன் சொல்லியிருக்கிறார். இதைத்தான் விவேகானந்தரும் சொல்றாரு. வள்ளுவர் வேண்டிய வேண்டி ஆங்கு ஈத்தலன் அப்படின்னு அவர் சொல்றாரு. உலகத்தையே வசமாக்கலான்னு மகரிஷி சொல்லி இருக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு நாம நினைத்ததை சாதித்து ஒரு நிறைவான ஆனந்தமான ஒரு வாழ்க்கை வாழ தேவையான இந்த ஒரு ஆற்றலை நாம கொஞ்சம் மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை இந்த ஆண்டு எடுக்க எல்லாம் வல்ல இறையர்களையும் குருவர்களையும் வேண்டி வாழ்த்தி இந்த சின்ன உரையத்தோடு நிறைவு செய்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா மிக சிறப்பாக ஒரு சுருக்கமான ஒரு உரையா இருந்தது. இன்னும் கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களான்னு இருந்தது. நம்மளோட ஜீவகாந்த சக்தியை மேம்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும், நம்மோட உடல் இயக்கத்துக்கு 75%, மன இயக்கத்துக்கு 25% செலவாகிறது. அதை நம்ம எப்படி நம்ம பயிற்சிகள் மூலம் சரிப்படுத்தலாம் என்பதையும் ஒரு 5 செக்லிஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஜீவகாந்த சக்தியோட அளவு எப்படி தரம் மேம்படுகிறது, அதை எதை கெடுக்கிறது என்பதற்கு கவலை, சீனம், பயம் இவற்றை நாம் கட்டுப்படுத்த வேண்டும். துன்பம் கொடுக்கவும் கூடாது, எடுக்கவும் கூடாது. 5 அளவு மறி காக்க வேண்டும் என்பதையும், நிறைவேறாத ஆசைகள் எத்தனை உள்ளது என்பதையும் நாம் தற்சோதனை மூலமாக சரி செய்து கொள்ள வேண்டும். மேலும் என் கடமையில் துன்பம் போக்கும் அளவில் செய்கிறேனா என்பதையும் நாம் கவனித்துக் கொள்ள வேண்டும் என்ற அளவில் நமது புது ஆற்றலை பெருக்கிக் கொள்வதற்கான வழிவகைகளை சொல்லி இருக்கிறார்கள். ஐயா அவர்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் தற்போது இணைகின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் கேள்விகளை கேட்டு பயன் பெறலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வளமுடன். முதலாவது அன்பராக ஜோதிபாஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா ஜோதிபாஸ் ஐயா உங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி ஜோதிபாஸ் பேசுறேன் ஐயா. நல்லது ஐயா, சந்தோஷம். அருள்நிதி முடிச்சிருக்கேன் ஐயா. அருள்நிதி பயிற்சி எடுத்துட்டோம். ஆனா முழுமையான தகவல் தெரியாம ஒரு நிறைவேறாத ஆசையில இருந்தேன். இன்றைக்கு நீங்க நான் எதிர்பார்த்த அளவுக்கு தலைப்புக்கு வந்துட்டீங்க. இந்த கண்ணாடி பயிற்சியை பத்தி எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருந்தது. அது இன்றைக்கு நீங்க கொடுக்கும்போது எனக்கு மிகப்பெரிய மன நிறைவு அளிக்குது. இப்ப என்னன்னா, கண்ணாடி பயிற்சியில நம்ம வெள்ளை ஆடை உடுத்தி பார்க்கணும்னு சொல்றாங்க வெளிச்சத்துல இருந்து. அப்ப கண்ணை பொத்திக்கிட்டு நம்ம முதல்ல ஆற்றலை பெருக்கிட்டு வர்றோம் இல்லையா? ஏன் கண்ணை கையை வச்சு பொத்துற சாதாரணமா பொத்திக்கலாம் இல்ல? வாழ்க வளமுடன். நல்ல கேள்விதான் ஐயா. அதாவது நம்ம நீங்க தவம் செய்யும் போதும் இதை உணரலாம். என்னன்னா, இப்ப நீங்க கண்ணை இப்போ ஜஸ்ட் இப்படி கண்ணை மூடணும்னா, இப்ப என் கண்ணு முன்னாடி சூரிய வெளிச்சம் இருக்கு, ஜன்னல் இருக்கு என் வீட்டுல. இப்ப இந்த வெளிச்சத்தோட பாதிப்பு கண்டிப்பாக என் கண்ணு மூலமா உள்ள தெரியும். உள்ள ஃபுல்லா ஆற்றல் அங்கிருந்து இங்க வெளியில போய்கிட்டே இருக்கும். நமக்கே தெரியாம இந்த தோல் வழியாக, ஒவ்வொரு தோல் வழியாகவும் ஆற்றல் ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கு. இந்த தோல், காது, மூக்கு, நாக்கு, இந்த 5 புலன்கள், அதாவது தோல், நாக்கு, மூக்கு, கண்ணு, காது, இந்த 5 புலன்கள் மூலமாக ஜீவகாந்தம் செலவாகி கொண்டு இருக்கிறது. இந்த 5 புலன்கள் மூலமாக செலவாகிற ஜீவகாந்தம் 100% எடுத்துக்கிட்டோம் என்றால் கண்ணு வழியாக மட்டும் 83% செலவாகி கொண்டிருக்கிறது. ஆமையா. அப்போ 83% ஜீவகாந்தம் செலவாகி கொண்டிருக்கிறது. நான் இப்படி மூடுனா கூட கொஞ்சம் ஜீவகாந்தம் செலவாயிட்டு இருக்கும். ஏனென்றால் வெளியில இருக்கிற வெளிச்சம் எவ்வளவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உள்ள இருக்கிற ஜீவகாந்தம் எழுச்சி பெறும்.
ம். இந்த இடத்துல வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சத்தை நான் பார்க்குற அளவுக்கு உள்ள ஜீவகாந்தம் வரும். இப்போ நான் சும்மா கண்ணை மூடுனா கூட வெளிச்சம் இருக்கிறது எனக்கு உணர முடியல, வெளியில வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போ நான் எப்போ வெளியில வெளிச்சம் இருக்கு, கும்மிருட்டு இல்லைன்னு நான் உணர்கிறேனோ அப்பொழுதே என்னுடைய கண்ணு ஜீவகாந்தத்தை எழுச்சி பெற வைத்து அந்த வெளிச்சத்துக்கு ஏற்ற அளவிலே அதை தன்மாற்றமாக மாற்றினதுனால தான் நான் இப்படி கண்ணை மூடினா கூட வெளியில சூரிய வெளிச்சம் இருக்கிறது என எனக்கு தெரிகிறது. அப்போ நான் ஆற்றலை சேமிக்கிறேன் கண்ணாடி மூலமாக, கண்ணாடி பயிற்சி மூலமாக. அப்போ சேமிக்கும் பொழுது நான் இது வழியாக செலவழித்தால் அப்ப எனக்கு சேமிப்பு ஃபுல்லா இருக்காது. இப்போ இப்படி மூடிட்டோம் அப்படின்னு சொன்னால் சுத்தமா எனக்கு கும்மிருட்டா இருக்கு கண்ணுல, கண்ணு வழியாக ஜீவகாந்தம் வெளியே போல. இப்போ உச்சந்தலையில இருந்து ஜீவகாந்தம் வான்காந்தம் எனக்கு உடல் முழுவதும் பரவுவது 100% எனக்கு பலனாக இருக்கும். ஸோ அதனாலதான் நாம வெறுமனையா கண்ணை மூடாம இப்படி மூடிக்கிறோம். மகிழ்ச்சி. ரொம்ப அருமையான விளக்கம். இன்றைக்கு அந்த ஜீவகாந்த ஆற்றல் 5 இதை சொன்னது உண்மையாவே தெரியாதவங்களுக்கும் என்ன மாரி அறியாதவங்களுக்கும் அருமையான ஒரு பதிவியா. ரொம்ப நன்றியா. உங்களை மாதிரி ஆட்கள்லாம் அடிக்கடி எங்களுக்கு வழிகாட்டினீங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஐயா வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றியா. அம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக தூத்துக்குடியிலிருந்து சக்திவேல் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கம் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தூத்துக்குடி ஐயா மாவட்டம். எனக்கு ஆமா ஐயா, தூத்துக்குடி மாவட்டம். ஐயா எனக்கு 2 கேள்வி இருக்குது ஐயா. அதாவது நான் இப்ப ஏற்கனவே ஆசிரியர் பயிற்சி எடுத்து தீட்சை கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நேத்து ஒரு ஸ்கூல்ல போய் ஒரு தீட்சை கொடுக்கறப்ப ஒரு அன்பருக்கு ஸ்கூல் பசங்க படிக்கிற பையங்க தான் ஆக்னையில தொடரப்போ கையில நமக்கு பயங்கரமா ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அடிச்ச மாதிரி ஒரு உணர்வு வருது. அது நிறைய பிள்ளைகளுக்கு கொடுத்தா அந்த ஒரு பையனுக்கு மட்டும் அந்த ஆற்றல் எனக்கு இருக்குது. அது என்னங்கிற என்னால உணர முடியல. இது சொல்லுங்க ஐயா. அதுக்கு இன்னொரு வாழ்க வளமுடன். நம்ம உடல்ல நம்மளுடைய உடல்ல இருக்கிற இந்த காந்த சக்தி மின்சார சக்தியாக ஒரு சைடு மாறிட்டு இருக்கு, இன்னொரு சைடு ரசாயன சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த ரெண்டும் தான் நம்ம உடல்ல இருக்கிற அத்தனை இயக்கங்களுக்கும் காரணமாக இருக்கிறது. இந்த மின்சார சக்தியாக உள்ள மாற்றம் நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை, அப்படி மாறும் பொழுது சில ஸ்டாட்டிக் சார்ஜ்னு நம்ம விஞ்ஞானத்தில் சொல்லுவோம். அதாவது அந்த 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 சார்ஜை வைத்திருக்கிற அந்த 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 அணுக்கள், அந்த உயிர் துகள்கள் அது என்ன செய்யும், நம்மள்கிட்ட கொஞ்சம் கையில் இருக்கும். திடீர்னு நீங்கள் ஒரு மெட்டலை தொட்டாலேயோ இல்லை ஒரு சாவியை எடுத்தாலேயோ அந்த ஷாக்கை நம்ம உணரலாம். என்ன அர்த்தம்னா, நம்மள்கிட்ட கொஞ்சம் அதிகமாக இந்த இடத்துல சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். அது ஒன்றும் பெரிய ஆபத்தும் கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனையும் ஒன்றும் கிடையாது. ஆனால் திடீர்னு நீங்கள் இப்போ ஒரு டச் கொடுக்குறீங்கன்னா ஏற்கனவே உங்கள் தோலில் அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் இருக்கிறதுனால, இருப்பு ஸ்டாட்டிக் சார்ஜ்னா இருப்பாக இருக்கக்கூடிய சார்ஜ் என்றால் அது ஒரு சார்ஜ் தான். அது ஒரு அதாவது எலக்ட்ரான் மாதிரி அது ஒன்று இருக்குது. இப்போ அது என்ன செய்யுதுன்னா, இருக்கு எங்கேயாவது போகிறதுக்கு இடம் பார்த்துட்டு இருக்கு, ஆனால் வெளியில் போக முடியாமல் அந்த தோல்லே இருக்குது. இப்போ நான் ஒரு மெட்டலை தொட்டேன், தரையை தொட்டுட்டேன், ஒரு சாவியை தொட்டுட்டேன், இல்லை ஒரு மனிதரை தொட்டுட்டேன் அப்படின்னா டக்குன்னு அங்கே போயிடும். அந்த ஒரு சின்ன ஷார்ட் சர்க்கியூட் தான் நமக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி தெரியுது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் டெய்லி இல்லை, டெய்லி இல்லை, ஆமாம், தேவைப்பட்டால் இது கொஞ்சம் அடிக்கடி வருதுன்னா சாந்தி மெடிடேஷனை டெய்லி ஈவினிங் பண்ணிடுங்க. சில நேரங்களில் என்ன செய்யலாம்னா, நீங்கள் தீட்சை கொடுக்குற டயத்தில் கொஞ்சம் அதிகமாக தெரியுதுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு பாயில் உட்காந்துருப்பீங்க. ஸோ நான் இதை அடிக்கடி பண்ணிருக்கேன். பாயில் உட்காந்து எல்லாரும் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதுதான் பாய் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஆட்காட்டில் ஒரு நல்ல ஒரு தேய்ச்சிருங்க தரையில். இதுதானே டச் கொடுக்குறீங்க, இதை டச் கொடுக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு தேய்ச்சி விட்டுருங்க. அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் வெளியில் போயிடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்டாட்டிக் சார்ஜ் ஷாக்கை ஃபீல் பண்ணுறது கூட பிரச்சனை இல்லை, வரக்கூடிய அன்பர் ஃபீல் பண்ணாருன்னா அடுத்தால வராமல் போயிடக்கூடாது. அவர் என்ன இது இவங்க என்ன செய்கிறாங்க, இருக்கிற நோய் பெருசாயிருமோ அப்படின்னு பயந்துடக்கூடாது. ஸோ அதனால உங்களுக்கு அப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்களா, ஜஸ்ட் அப்படி டக்குன்னு தரையில அந்த பாயில, நாட்டு தரை பாயில அதில் ஒரு இல்லை உங்கள் பேண்ட்டில் கூட ஒரு ஒரு இழுப்பு இழுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்டாட்டிக் சார்ஜ் போயிடும். நீங்கள் அடுத்த தடவை ட்ரை பண்ணி பாருங்க, இருக்காது. இல்லையா இந்த மாசம் ஃபுல்லாவே, மார்கழி மாசம் ஃபுல்லாவே இந்த கண்ணாடி பயிற்சி டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதனோட தாக்கமா என்னன்னு கூட எனக்கு அது தெரிய வரல. அதனால இது இருக்குமா ஐயா? வாழ்க வளமுடன். நீங்க ஸ்மார்ட் கைடன்ஸ் பாருங்க, டெய்லிலாம் பண்ணணும் அவசியம். ஒரு வாரத்துக்கு 2 நாள் பண்ணாலே போதும். ஏன்னா இல்ல இந்த மார்கழி மாசம் மட்டும் பண்ணலாம்னு பார்த்தேன். இந்த மார்கழி மாசம் மட்டும் பண்ணுவோமே அப்படின்னு ஒரு எண்ணம் எடுத்து வச்சிருந்தேன். அதனால டெய்லி காலையில 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கு பண்றேன் நானு.
நீங்க பாத்துக்குங்க, உங்க அதனால உடல்ல ஏதாவது உங்களோட மாற்றங்கள் பார்த்து இருக்கா, இருக்கணும். சூடு அதிகமாகுதான்னு பாத்துக்குங்க. சில நேரம் நிறைய பேர் சூடு அதிகமாகி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது வந்து நீங்க அளவு அதை குறைச்சிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நன்றி. இன்னொரு கேள்வியா, ஒரு அன்பர் வந்து என்னதான் நம்ம பயிற்சி எடுத்தாலும், உடற்பயிற்சி நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலுமே, அந்தந்த வயசு வர்றப்ப அந்தந்த கோளாறுகள் உடம்புல காமிக்கதான் செய்யுது. அதனால நீ என்னதான் மகிழ்ச்சி பயிற்சி எடுத்து காலையில சாயந்தரமா பண்ணினால் கூட அந்த ஏஜ் ஒரு 85 to 90 அந்த ஏஜ்ல வர்றப்ப உன்னோட சேட்டைகள் அது கண்டிப்பா உடம்பு காமிக்கதான் செய்யும். என்னதான் உணவு முறையில ஃபாலோ பண்ணி இருந்தாலும் அதனால விதிப்படி நடக்கதான் செய்யுங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல எதுவும் மாற்றம் இருக்கா ஐயா? அதை நான் எப்படி அதுக்கு பதில் சொல்லணும்னு தெரியல அந்த ஓகே, கேள்விக்கு. ஷூர் ஷூர் ஷூர். இப்போ ஆஹ் ஒருத்தர் வந்து கோர்ட்டில் அவர் செய்த அந்த குற்றத்துக்கு வந்து ஆயுள் தண்டனைன்னு கொடுத்துட்டாங்க, ஜெயிலில் போட்டாங்க. அவர் வந்து ஆயுள் உம் தண்டனை உம் 16 வருஷமா, எத்தனை வருஷமா, 16 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 16 வருஷம் அவர் ஆஹ் ஜெயிலில் தண்டனை கொடுத்தாச்சு. அவர் உள்ள இருக்கிறார். அவரோட சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 50 பேர் அதே ஆயுள் தண்டனையை வாங்கிட்டு உள்ள உட்காந்துருக்காங்க, ஒரு மாசத்துக்குள்ள வித்தியாசத்துல. தண்டனை கொடுத்தாச்சு, 16 வருஷம் உள்ள இருந்தாகணும். ஓகே ஃபைன், இருங்க. ஆனா அதுல ஒரே ஒருத்தர் மட்டும் என்ன செய்றாரு, அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு, நல்லா உழைக்கிறாரு, என்னெல்லாம் நல்லது செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்றாரு. நன்னடத்தை காரணமாக 4 வருஷத்துல அவரை விடுவிச்சிட்டாங்க. விதி என்பது அவர் ஜெயிலில் 16 வருஷம் போட்டது, மதி என்பது அவர் நன்னடத்தையின் காரணமாக 16 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே யாரோ ஒரு பிறந்தநாள் வந்தது, என்னமோ ஒரு ஆக்ஷன் எடுத்தாங்க, இவரை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. இது மதி. இப்போ ஒருத்தர் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் 80 வயசுல வரும் என்பது அவர் விதிப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு மதியோட வலிமை தெரியலன்னு அர்த்தம். ஓ, சரி சரி சரி. நான் ஆயிரக்கணக்கான எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும், ஆயிரக்கணக்கான ஒரு நூற்றுக்கணக்கான எக்ஸாம்பிள் கொடுக்க முடியும் என்னுடைய சரி உறவுகளிலேயே. சரி. அதாவது ஒருத்தர் ஆஹ் இருக்கிற ஒரு அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஆஹ் அவங்க அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு, பைபாஸ் பண்ணியிருக்காரு. ஆஹ் அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, ஆஹ் பைபாஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டு ஆஹ் ரெண்டு பிரதர்ல ஒரு பிரதர் 51 வயசுலயே வந்து ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு. இன்னொருத்தருக்கும் ஒரு ஹார்ட் ஓ ப்ராப்ளம் இருக்கு. அதுல இருக்கிற அவ்வளவு பேருமே இன்சுலின் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் இது ஆஹ் வரைக்கும் வரலையே. 20 வருஷமா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓ. டேப்லெட்டே எடுக்கல இது வரைக்கும். அப்போ சரி. அவங்களுக்குலாம் இருக்கும், டாக்டர் சொல்றது இவங்களுக்குலாம் இருக்கு, கண்டிப்பா வரும். மகரிஷி என்ன சொல்றாங்க, தள்ளி போடலாம், நிறுத்தலாம். ஆஹ் அப்போ 85 வயசு வயசாகும் பொழுது சில குறைபாடுகள் முதிர்மையின் காரணமாக வரத்தான் செய்யும். ஆனா நாம எந்த அளவுக்கு தயார் பண்ணியிருக்கிறோமோ அந்த அளவுக்கு அதனுடைய வீரியம் குறையலாம், வராமலையும் இருக்கலாம். வந்தே ஆகணும்னு சொல்றது அவர் விதிப்படி வாழ்கிறவர். அவர்கள்ட்ட போய் நீங்க தர்க்கம் பண்ணவோ, ஆர்கியூ பண்ணவோ, கன்வின்ஸ் பண்ணவோ முயற்சியே பண்ணாதீங்க. ஆனா நீங்க என்ன கரெக்ட் செய்யறதுல கரெக்ட். தெளிவா இருங்க. அவங்களுக்கு ஆஹ் புரியறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். யாருக்கு வந்து அந்த பதிவின் தரம் கெட்டு போயிருக்கிறதோ அவர்கள் நல்ல உம் விஷயத்தை ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அவங்களுக்கு ரொம்ப நாள் ஆகும். ஆனா உண்மை என்னன்னா, தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இந்த திருக்குறளுக்கு என்ன அர்த்தத்துல வள்ளுவர் சொல்லியிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஓகேவா? 83 கண்டிப்பா வயசுல கண்டிப்பா. ஒருத்தர் ஐசியூ போகணுன்னே விதி இருந்தா கூட நாம எடுக்கிற முயற்சிக்கு ஏற்ற விளைவை கண்டிப்பாக வந்தே தீரும். அதுதான் அந்த குறள் சொல்லுது. இதுதான் மகரிஷி சொல்ற செயல் விளைவு தத்துவம். அவர் சொல்ற மாதிரி இருக்குன்னா அவர் ஒரு ரூம்ல இருக்க சொல்லுங்க, ஒரு நல்ல பாம்பை உள்ள விடுங்க, விதிப்படிதான்ப்பா எல்லாம் நடக்கும், ஏன் ஓடுற, லேசா நெஞ்சு வலிக்கு எதுக்கு டாக்டர்கிட்ட போகணும், விதிப்படி நடந்துட்டு போகுது, எல்லாமே விதிப்படி தான் நடக்கு, நான் ஏன் பாம்பை கண்டு ஓடணும், நான் ஏன் உடனே டாக்டர்கிட்ட போகணும், அங்க மட்டும் மதியை பயன்படுத்துவேன். எக்ஸசைஸுக்கு அது என்ன பண்ணாலும் வரும் சார். இவங்க வந்து அறியாமை. ஸோ பாவம், அவர்களை வாழ்த்திட்டு நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. அருமையான வாழ்வியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சந்திராமா வாழ்க வளமுடன். நட்பீட் கொடுத்தாங்க, குரல் கேட்கல ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆமா, வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்ல வளமுடன். சிறப்பா இருக்கு ஐயா. நல்லா இருக்கேன் ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க சொன்னதுல 5ல நான் இந்த தவணை எடுத்துக்கிட்டது ஏறத்தாழ நாங்க அது ரொம்ப நாளா அதை ஒன்னொன்னே நினைச்சுதான் ஃபாலோ பண்றோம். ஆனாலும் அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்க கூடாதுன்ட்டு நம்ம சில சமயம் நம்மளை வருத்திக்கிறது கூட இல்ல, அதே நினைச்சுக்கிட்டு இருக்கிறது மாதிரி இருக்கும் ஒரு நாள் 2 நாள். அதை இந்த கண்டிப்பா செய்யக்கூடாது அப்படின்னு நான் ஒரு முடிவா எடுத்திருக்கேன். வேணாம், எல்லாம் அதாவது 2 நாள் சென்றாலும் மறுபடியும் மறந்துடுறோம். அந்த 2 நாள் மட்டும் ஏன் கையில வச்சுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கறத இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். இப்ப நீங்க சொன்னீங்க ஐயா, எத்தனையோ சக்தி சொல்லிட்டீங்க. இப்ப உயிர் சக்தி, ஜீவகாந்த சக்தி, பிராண சக்தி, காந்த சக்தி, என்ன சொல்லப்போனா மனோசக்தி, இப்ப கடைசியா கூட சொன்னீங்க ரசாயன சக்தி, மின்சார சக்தி, எவ்வளவு சக்தி பண்ணி நீங்க சொன்னதா ஃபாலோ பண்ணதான் நான் அவ்வளவு.
எத்தனையோ சக்திகள் இருக்கு ஐயா. ஆனா இதுல ஒன்றோடு ஒன்று கெட்டு போனா எல்லா சக்தியுமே குறையுமா? ஆனா சில பேர் பார்த்தாலும் ஐயா அவங்களுடைய சில காந்த சக்திகள் குறைவா இருக்கிறது மாதிரி எனக்கு தோணும். ஆனா அவங்க அவங்க ஆக்டிவ், அவங்க நடக்கிற விதங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இவங்களுக்கு எப்படி இந்த சக்தி வந்து, நான் இந்த கிராமத்துல பொங்கலுக்காக வந்திருக்கேன். அவங்க அலையிற வேலைகள், அவங்க பாக்குறது, அவங்க சாப்பிடுற கொஞ்சோண்டு சாப்பாடு, இப்படி எப்படி இவங்களுக்கு சக்தி கிடைக்குது அப்படின்னு கூட நான் நினைப்பேன். நமக்கு இறப்பாலாம் பாத்தீங்கன்னா பாதாம் பருப்புன்னு லிஸ்ட் போட்டு சாப்பிடுறாங்க. அவங்ககிட்ட எல்லாம் அந்த சக்தி இல்லவே இல்லையா. 3 வேளை சாதமும் வெறும் நான் 10 நாளா கிராமத்துல இருக்கேன். அதனாலதான் ஜூம் கூட எனக்கு ஒழுங்கா கிடைக்க மாட்டேங்குது. இவங்களுக்கு எப்படி இந்த சக்தி வருது? நானும் கிராமத்துல தான் பிறந்தேன். அப்போலாம் இந்த மாதிரி எனக்கு ஆராய தோணல. ஏதோ வீட்டுல சாப்பாடு போடுவாங்க, தெரிஞ்ச கல்யாணம் கொடுத்தாங்க போயிட்டு. இந்த நிலை இப்படி வந்துச்சேன்னு 10 நாளா ஒன்னொன்னே எப்படி ரசிச்சு பார்ப்பேன். அந்த குழந்தைங்க விளையாடுறது ரொம்ப நல்லா இருக்கு. இவங்க அதான் ஒரு சக்தி ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதா இல்ல தனிப்பட்டதா ஐயா? அதுதான் என்னுடைய கேள்வி. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான கேள்வி. இப்போ எங்கள் வீட்டுக்கு எலக்ட்ரிசிட்டி கீழே மெயின் கனெக்ஷனில் இருந்து உள்ளே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி எல்லா ஏசி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போது இந்த இந்த ரூமில் இருக்கிற அந்த ஏசி, ஏர் கண்டிஷன், அந்த ஏசி மட்டும் அது இப்போ அந்த உள்ளே இருக்கிற கம்ப்ரஸரில் ஏதோ ஒரு ப்ராப்ளம். அதனால் என்ன ஆச்சு, நிறைய கரண்ட்டை எடுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய சக்தி எடுக்கு. அது மட்டும் இது மட்டும் நிறைய சக்தி எடுத்தால் முதல்ல பல்புங்க எரியாது, அடுத்தல ஃப்ரிட்ஜ் ஆஃப் ஆகும், ஒவ்வொன்றா ஆஃப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ கண்டிப்பாக சக்தி என்பது ஒரு சக்தி தான். இந்த ஒரு குண்டலினி சக்தி, ஒரு உயிர் சக்தி மூலாதாரத்தில் இருக்குது. ஹெட் ஆஃபீஸ் அதுதான். பல பிரான்ச் ஆஃபீஸ் இருக்குது. இந்த ஹெட் ஆஃபீஸில் இருந்து தான் உடல் முழுவதும் அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற அந்த சக்கரங்கள் மூலமாக அந்தந்த இடங்களுக்கு இந்த சக்தி போய்கொண்டிருக்கிறது. இது உடல் இயக்கத்துக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி மன இயக்கத்துக்கு 25% ஸ்ட்ரைட்டாக ஹெட் ஆஃபீஸிலிருந்து மூளைக்கு போய்கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் தொடர்பு இருக்கா? 100% தொடர்பு இருக்கிறது. இந்த தொடர்பு இருப்பதினால் ஒரு சக்தி அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது என்றால், ஒருத்தர் உட்காந்து காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் டெய்லி 4 படம் பார்க்காருன்னு வச்சுக்கோங்க, கண்ணு மூலமாக ஆற்றலை அவர் அதிகம் செலவழித்துக் கொண்டிருக்கிறார். 1 மாசமா அவர் 1 மாசம் படம் பார்க்க முடியும். 1 மாசம் ஒரு நாளைக்கு 4 படம் பார்த்த அப்புறமும் அவர் கூட வாக்கிங் போனீங்கன்னா 1/2 மணி நேரம் வரவும் முடியும். அந்த உடல் ஆற்றல் நிறைய இருக்கு. ஆனால் கண்டிப்பாக மற்ற உறுப்புகளுக்கு போக வேண்டிய ஆற்றல் அங்கே குறைப்பட்டிருப்பது ஒரு வாய்ப்பு. இப்போ அப்படி குறைப்பட்டது என்றால் இது உடனே தெரியணும்னு அவசியமே இல்லை. இப்போ டக்குன்னு நான் இந்த இதில் வந்து ஓங்கி அடிச்சிட்டேன், அதனால் எனக்கு அடிபட்டுட்டு ரத்தம் வந்துட்டு தொலி உறிஞ்சிட்டு உடனே தெரியும். ஆனால் இந்த ஆற்றல் குறைபாடின் மூலமாக வரக்கூடிய விளைவு பல வருடங்கள் ஆகலாம், பல மாதங்கள் ஆகலாம், பல நாட்கள் ஆகலாம். வயசை பொறுத்து இருக்குது, அங்கே செய்கிற வேலையை பொறுத்து இருக்குது. எவ்வளவு தூரத்துக்கு ஆற்றலை சேமித்து வைக்கக்கூடிய தகுதி, அதாவது ஜீவ வித்து குழம்புடைய அளவு எவ்வளவு இருக்கு, தரம் எப்படி இருக்கு, இதுதான் ஃபேக்டர். இப்போ நீங்கள் சொல்கிறவங்க வந்து ஒருத்தர் வந்து பாதாம் சாப்பிட்றாங்க, முந்திரி இதெல்லாம் சாப்பிட்றாங்க. ஆனால் அந்த உணவு முறையாக ஜீரணிக்கப்பட்டு அந்த 7 தாதுக்களாக மாறி சக்தியாக மாறுகிறதா என்பது ரொம்ப முக்கியம். சில பேர் நல்லா சாப்பிடுவாங்க, ஆனால் வெயிட்டே போடாது. ஏன்? அதில் நிறைய உயிர் சக்தி வரும், ஆனால் எந்தவித கழிவும் அங்கே தங்குவதில்லை. கழிவு ஆட்டோமேட்டிக்காக வெளியேறுகிற அளவுக்கு அவர் உழைப்பு இருக்கிறாரு, இல்லை ஏதோ ஒரு செயலை செய்கிறார். அப்போது அவருக்கு வெயிட் போடணும்னு அவசியம் இல்லை. இன்னொருத்தர் லேசாக 2 இட்லி தான் சாப்பிட்ருப்பாரு, ஒரு மாசமா இட்லி மட்டும் சாப்பிடலான் இருப்பாரு, வெயிட் 2 கிலோ கூட்டியிருக்கலாம். ஏன் சில பேர்லாம் சாப்பிடாமலே வெயிட் கூடுது சாருங்கிறாங்க. அப்போது இது வந்து அவர்களுடைய உழைப்பை பொறுத்து இருக்கிறது. அவர்கள் ஆற்றலை எப்படி செலவு செய்கிறார்கள் அது நமக்கு தெரியாது, அதை பொறுத்து இருக்கிறது. இன்னொன்று முக்கியமானது, ஜீவ வித்து குழம்பு அவர்கிட்ட எவ்வளவு இருக்கு. ஸ்டாக் நிறைய இருக்குன்னா 4 நாள் பட்டினி கிடந்தாலும் அவங்க எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியும். ஜீவ வித்து குழம்பு குறைய 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 2 மணி நேரத்துக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸை குடித்தாலும் சரி, அது 15 நிமிஷத்துக்கு ஆற்றலை தருமே ஒழிய 1 மணி நேரம் ஆச்சுன்னா டயர்டாயிடலாம். ஸோ இது எல்லா ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஆனால் அனைத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. இந்த தொடர்பின் காரணமாக ஒரு ஆற்றலை அதிகம் பயன்படுத்தினால் இன்னொரு செலவுக்காக அந்த ஆற்றல் குறைபடுகிறது என்பதற்காகவே மகரிஷி அவர்கள் சாந்தி தவத்தை கொடுத்திருக்கிறாங்க. நாம வாரத்துக்கு ஒரு நாள், அதான் வாரம் ஒரு நாள் இந்த சாந்தி தவத்தை செய்யும் பொழுது உள்ள இருக்கிற இந்த பேலன்ஸ் ஆக வேண்டிய சமநிலைப்படுத்தப்பட வேண்டிய அந்த ஆற்றல் அங்கே சமநிலைப்படுத்தப்படுகிறது. 6 நாள் சமநிலை இல்லாம அவர் 4 படம் பார்த்திருப்பாரு. அப்போ புலன்கள் வழியாக அதிகமாக ஆற்றலை செலவழித்திருக்கிறாரு. ஆனா இதயத்தில் இருக்கிற கழிவு வெளியேறாம இருக்கலாம்,
சிறுகுடல்ல இருக்கிற கழிவு வெளியேறாம இருக்கலாம், ஏன் இந்த விரல்ல இருக்கிற கழிவு வெளியேறாம இருந்திருக்கலாம், இல்ல தலை முடியில இருக்கிற கழிவு வெளியேறாம இருக்கலாம். அது பொடுகாக வர்றதுக்கு 3 மாசம் கழிச்சு அது பொடுகா வரலாம். அப்ப இதெல்லாம் வந்து அந்த இடத்துல நடக்காம இருக்கும். அதற்கப்புறம் அது நடக்க ஆரம்பிக்கும். ஸோ நாம இதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சி தான் மகரிஷி அவர்கள் சாந்தி தவமாக கொடுத்திருக்கிறார். ஸோ இதை நம்ம கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டோம்னா அவர்கள் உடலை பொறுத்து தான். அதனால தான் அலோபதிக்கும் மற்ற மாற்று மருத்துவத்திற்கும் ஒரே மருந்து 2 நோயாளிகளுக்கும் 2 நோய்களுக்கும் சமமாக இருப்பது இல்லை. அப்படி இருந்தால் தப்பு தான் அது. அதனால தான் இங்கே இப்போ நம்ம அலோபதியில் என்ன செய்கிறாங்க, அயன் இரும்பு சத்து குறைபாடு இருக்கா, ஓகே ஒரு 200 மில்லிகிராம் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்துட்றாங்க. 200 அந்த யூனிட், அந்த என்ன யூனிட் அந்த யூனிட்டோட. உண்மையிலே அவருக்கு தேவை 102. ஆனால் 102லாம் கொடுக்க முடியாது. 100 விட்டா 200 தான். அப்போ 102 தேவை, 200 கொடுக்கிறார்கள். மிச்ச 98 இந்த உடல் ரொம்ப முயற்சி செய்து வெளியேற்றணும். அதனால தான் அது சிக்கலை உருவாக்குகிறது. ஸோ அதனால் நம்ம ஒவ்வொரு உடலும் வெவ்வேறு விதம். ஒவ்வொரு உடலில் இருக்கிற மகரிஷி சொன்ன மாதிரி இந்த ரசாயன சக்தி, இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஏகப்பட்ட சக்தி பல ரூபங்களில் பயன்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ கண்டிப்பாக தொடர்பு இருக்கிறது. நம்ம மனவளக்கலை அன்பர்கள் வாரம் ஒரு நாள் ஆக்னை செய்கிறனோ செய்யலையோ, துரியம் செய்கிறனோ செய்யலையோ, வாரம் ஒரு நாள் சாந்தி செய்தால் ஆற்றல் அங்கே சமநிலைப்படுத்துவதற்கு அங்கே நாம் ஒரு முயற்சியை எடுக்கிறோம். அந்த செயல் நமக்கு உதவியா இருக்கும். நன்றிமா, வாழ்க வளமுடன். நல்ல கேள்வி. ரொம்ப சிறப்பு. வாழ்க வளமுடன். புத்தாண்டு பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சுந்தராமா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். கவிதா அம்மா காஞ்சிபுரத்திலிருந்து வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்களா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கீங்க ஐயா. அதாவது மத்தவங்க நமக்கு துன்பம் தராங்க, நம்ம வாயே திறக்கிறது இல்ல, அமைதியா இருக்கும். திருப்பி திருப்பி அவங்க அதையே சொன்னாங்கன்னா நம்ம 2வது பேச வேண்டியதா வருது. அப்படியே பேசிட்டோம்னா கூட மனசு வருத்தப்படுது. அதாவது நம்ம எல்லாம் பேசிட்டோமே அப்படின்னு. அதாவது நம்ம மண்டைக்கு எடுத்துட்டு போல வார்த்தையெல்லாம் மனசோட போயிடுது. அது வரலாம் மேலு மண்டைக்கு எடுத்துட்டு போனா அதே மூளை குழம்புற மாதிரி ஆயிட்டு. அதுல இருந்து நம்ம எப்படிங்க வெளியில வர்றது? வாழ்க வளமுடன். கண்டிப்பா இது நிறைய நம்ம வாழ்க்கையில அப்பப்ப இது நடக்கலாம். நீங்க நல்லபடியா நினைச்சிட்டு நல்லபடியா வாழ்ந்தால் கூட நம்மள்ட்ட பாவப்பதிவு இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி மனிதர்கள் மூலமாக இறைநிலை பாவப்பதிவை கழிப்பதற்காக ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி அதுக்கு சரியான நபரை நம்ம வாழ்க்கையில சம்பந்தப்படுத்த வைத்து எல்லாம் இறைநிலை நம்மை தூய்மைப்படுத்துவதற்காக செய்து கொண்டிருக்கிறது. அப்படி தூய்மைப்படுத்துற ஒரு செயலுக்கு நான் புதுசா இன்னும் ஒரு குப்பையை கொண்டு உள்ள போடக்கூடாது. அவங்க எப்படி நாள் இருக்கட்டும். நாய் குலைக்கும், ஆனா நான் குலைக்க மாட்டேன். குலைப்பது இல்லையே. மழை பெஞ்சா கூட ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கறது இல்ல, கொடையை தூக்கிட்டு போயிடுறோம். அதே போல அவர்களுடைய அறிவுப்படி, அவர்களுடைய அனுபவப்படி, இன்ஃபேக்ட் ஏன் கர்ம வினைப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர் பாட்டு சொல்லட்டும். மகரிஷி அவர்கள் எதையும் தாங்கும் சலனமற்ற மனம் வேண்டும் அப்படின்னு ஒரு இடத்துல குறிப்பிட்டிருப்பாங்க. எதையும் தாங்கும் சலனமற்ற மனம். இத நம்ம தான் கொஞ்சம் பக்குவப்படுத்தணும். நாம எதையும் தாங்குற அளவுக்கு அவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நான் எதிர்பார்க்கல. அவங்க என்ன செய்யறாங்களோ செய்யட்டும். இப்ப என் கடமை என்ன? இப்ப என்னுடைய கடமை என்னன்னு நீ கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா, நம்பர் 1 அதை செய்ய முடியுமான்னு பாருங்க. இதுக்கெல்லாம் அப்செட் ஆகாதீங்க. மழை பெஞ்சா ஏன் மழை பெய்யுதுன்னு கேட்கக்கூடாது. கொடையை தூக்கிடணும். 2வது, அவர்களுக்கு நீங்க வேணும்னா அவர்களை நினைச்சு நீங்க எதிர்பார்த்த மாதிரி நான் நடக்கல, என்னை மன்னிச்சிருங்கன்னு ஒரு எண்ணத்தை போடுங்க. 3வது, இவர்களுக்கு நான் எப்படி உதவி செய்ய முடியும் இன்னொரு எண்ணத்தையும் போடுங்க. கண்டிப்பாக அவர்கள் அந்த துன்பம் கொடுப்பதை நிறுத்தி விடுவார்கள், இல்ல உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலகி போய் விடுவார்கள். இந்த 2ல 1 நடக்கும். ஆனா இதை நம்ம நம்பி இதை செய்யணும். சிற்றறிவு கேட்டால் பேரறிவு நடக்கும். அத்தனையுமே என் காந்த சக்தியோட ஈர்க்கிற சக்தியை வச்சிருக்கிறேன்னா, விளக்குகிற சக்தியை வச்சிருக்கிறேன்னா, எது அதிகம் இருக்கு? 2 இருக்கு காந்தத்துக்கு. எதை அதிகம் வைத்து? 1 ஈர்க்கிறேன், இன்னொன்னு விளக்குறேன். இந்த விளக்குற சக்தி கெட்டதை விளக்கணும், நல்லதை விளக்கிடக்கூடாது. ஈர்க்கிற சக்தி நல்லதை ஈர்க்கணும், கெட்டதை ஈர்க்கக்கூடாது. இந்த 2ம் நடக்கணும்னா என் காந்த சக்தி தூய்மையாக தரம் நன்றாக இருந்தால் மட்டுமே கெட்டதை விளக்கும், நல்லதை ஈர்க்கும். ஸோ இதை நம்ம கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணா போதும். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கூகுள் பிக்சல் போட்டிருக்கீங்க. உங்க பேரை சொல்லி அறிமுகம் பண்ணிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. வாழ்க வளமுடன். அடுத்து பவுன் ஸ்ரீனிவாசன் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க ஆமா. வளமுடன். ஐயா ஃபேமிலியை முடிவு பண்ணிட்டு ஃபேமிலியை கொண்டு வந்து இங்க இந்தியால விட்டுட்டாங்க அந்த பிரெக்னன்சி டைம் வரைக்கும். அது சூப்பர் ஒன்னா பேசி முடிவு எடுத்துட்டோம், அது வரைக்கும் இருக்கட்டும் அப்படின்ட்டு. ஐயா சூப்பர். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா 2 கேள்வி இருக்குதுங்க. அதாவது நீங்க லாஸ்ட் இதுல வந்து சொன்னீங்க, நம்ம வந்து எதை வந்து அதிகமா தேடி ஓடுறோமோ அது வந்து நம்மளை விட்டு ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லியிருந்தீங்க. இது வந்து பணத்துக்கும் பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை வந்து சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த சயின்ஸ் என்னங்க? எதனால அதாவது இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் பொருந்துமா, இல்ல வந்து நம்ம வேலை, நம்மளோட புகழ், பொருள், செல்வாக்கு, புலனின்பம் இதுக்கும் பொருந்துமா அப்படின்றதுக்கு கொஞ்சம் டீட்டெயிலா ஒரு தெளிவு வந்து வேணுங்க. ஐயா, அது வந்து முதல்ல அது மகரிஷி சொல்லல, நானா சொன்னது. ஆனா நம்ம பார்த்ததுல சொன்னது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்மளை சுத்தி இருப்பவர்கள், அவர்கள் வாழ்கிற வாழ்க்கை, அவர்கள் கடைசி காலத்துல என்ன என்ன அவங்களுக்கு என்ன தேவைன்னு நினைச்சு அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், அது கிடைத்திருக்கிறதா அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பார்த்தீங்கன்னா அது உண்மையா இல்லையான்னு நம்ம ஒரு முடிவுக்கு வரலாம். இப்போ நம்ம எதை வச்சு சொல்றோம், இது பணத்துக்கு பொருந்துமா? எல்லாத்துக்கும் பொருந்தும். கடவுளா இருந்தாலும் பொருந்தும். அதனாலதான் ஆசை அருமீன், ஆசை அருமீன், ஈசனே ஆயினும் ஆசை அருமீன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம இறைத்தன்மை அடையணும். இறைத்தன்மை என்பது நிர்குணம். எனக்கு அது பிடிக்கும், எனக்கு அது பிடிக்காது, எனக்கு அது வேணும், எனக்கு இது வேண்டாம், ரெண்டுமே சிக்கலானது தான். அதனாலதான் மகரிஷி அவர்கள் பற்றற்ற நிலையில் கடமையை செய். பணத்தை நோக்கி போறது தப்பே இல்லை, பதவியை நோக்கி நம்ம முயற்சி செய்வது தப்பே இல்லை. பணம் வேணும், பொருள் வேணும், புகழ் வேணும், செல்வாக்கு வேணும், புலனின்பம் வேணும், மனிதர்கள் வேணும். இந்த ஐவகை பற்று என்பது மனிதனுக்கு அவசியம், சந்தேகமே இல்லை. ஆனால் அங்க 2 விஷயம் இருக்கு. இந்த மனம் என்ன செய்யுது, இன்னைக்கு இட்லி வந்து மல்லிகைப்பூ மாதிரி சூப்பராக என் வீட்டில் கொடுத்துருக்காங்க, நாளைக்கு ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவங்க கொடுத்த இட்லி கல் மாதிரி இருக்குது என்றால் என் மனம் அப்செட் ஆயிரும். நேற்று மாதிரி ஏன் இட்லி உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அப்போ மனசு துன்பமாக உணர்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? நான் அட்டாச் ஆகிட்டேன். அப்போ எங்கே டிட்டாச் ஆகணுமோ டிட்டாச் ஆக தெரிஞ்சிருக்கணும். 2வது விஷயம், கடமை உணர்வோடு இந்த 5 பற்றுக்களில் நாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கடமை உணர்வுன்னு என்ன அர்த்தம்? எனக்கு பசிக்கு நான் சாப்பிடணும், அவ்வளவுதான். இந்த மல்லிகைப்பூ மாதிரி இட்லி இருக்கா இல்லையாங்கிறது ஆஃப்டர் ஆல் ஒரு அங்குலம் இருக்கிற இந்த நாக்கு கேட்கிற படுத்துற பாடு. நாக்கை தாண்டியாச்சுன்னா இட்லியை போட்டாலும் கல்லை போட்டாலும் விஷத்தை போட்டாலும் ஒரு வித்தியாசம் கிடையாது, தெரியாது எனக்கு. ஆஃப்டர் ஆல் 1.5 அங்குலம் இருக்கிற இந்த நாக்கு என் வாழ்க்கையை டிசைட் பண்ணுகிறது என்றால் நான் அடிமையாக இருக்கிறேன் புலன்களுக்கு. என் கடமை என்ன? எனக்கு பசிக்கு சாப்பாடு வேணும், சத்தான உணவாக இருக்கணும், நல்ல உணவாக இருக்கணும், கெட்டதாக இருக்கக்கூடாது, இவ்வளோதான். இந்த உணர்வோடு நான் இப்போ இட்லியை சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன்னா மல்லிகைப்பூ மாதிரி இருந்தால் ரொம்ப சந்தோஷம், அப்படி இல்லைனாலும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்படிங்கிற அளவில் என் மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இதுதான் சரியான முறை. இது பணம்னு இல்லை, பொருள்னு இல்லை, புகழ் இல்லை, பதவின்னு இல்லை, எல்லாத்துக்கும் பொருந்தக்கூடிய ஒரு அணுகுமுறை. இதை நம்ம செஞ்சுறது தான் நிர்குணம். நிர்குணம்னா என்ன? ஏதோ ஒரு சைடுலாம் இல்லை. கடவுள் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்குற உட்காந்துருக்காருன்னு வச்சுக்கோங்க, நம்ம போய் உட்காந்துருக்கோம், அதுவும் ஃபைனல் மேட்ச் நடக்குது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும். இப்போ இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் நம்ம போய் உட்காந்தா நம்மால் ஒரு 6 போட்டால் எந்திரிச்சுன்னு ஓன்னு கை தட்டுவோம். பாகிஸ்தான்காரன் போட்டால் அவன் தட்டுவான், நம்ம தட்ட மாட்டோம். கடவுள் இருந்தால் எவன் போட்டாலும் கை தட்டுவார். இதுதான் நிர்குணம் என்பது. யார் எது நல்லது செய்கிறாங்களோ அதை நம்ம எந்தவித விருப்பு வெறுப்பு இல்லாமல் அணுகிறது. அதை கடமை உணர்வோடு, அது பணம்னு இல்லை, எதானாலும் சரி, அந்த பற்றற்ற நிலையோடு கடமை உணர்வோடு அதை நம்ம டீல் பண்ண முடியுமான்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற அத்தனையுமே அப்படி டீல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ஏன் ஓடுது, அது என்னொன்று ஏன் என்ன திறக்குது? நான் எங்கே அட்டாச்சாக இருக்கணும் அங்கே தான் பிரச்சனை வருது. இந்த அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் அது நம்மளை தொடர்த்தும். அதனால தானே ஒருத்தர் கடவுள் ஈசனே ஆயினும் ஆசையா இருப்பேன்னு அவர் ஏன் சொல்றாரு? கிறுக்கா பிடிச்சிருக்கு அவருக்கு? இல்லையே, ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அங்கதான் ப்ராப்ளம். ஸோ இதை நீங்க கொஞ்சம் உணர்ந்துட்டீங்கன்னா இதுல எந்த பிரச்சனையும் இல்லை. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. இன்னொரு கேள்விங்க அதுக்கு நான் சொன்னேன் ஐயா. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி வந்து திருப்பி இந்தியாவுக்கு வந்துட்டாங்க. இப்ப தனி இதர முக்கிய கடற்கரையில் குப்பை கொட்டுபவர்கள் மீது 5,000 ரூபாய் அபராதம் விதித்து நடவடிக்கை. ஐயா சொல்லுங்க. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க, ஏதோ லைன் கிராஸ் ஆயிடுச்சுங்க, யாருன்னு சொல்லுங்க. வேண்டும் என்று தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் பவுன் சீனிவாசன் ஐயா, அப்புறமா நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, இல்லை எனக்கு தனியாக ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. வாழ்க வளமுடன். ஐ திங்க்
சாந்தி கண்ணனமா நீங்க பேசலாம்னு நினைக்கிறேன். அவங்க உங்களை அன்மியூட் பண்ணியிருக்காங்க. கேட்கலாமா நீங்க பேசுறது? வாழ்க வளமுடன். கேக்குதா ஐயா? சொல்லுங்க. கேக்குது, இப்ப கேக்குது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இந்த வருஷம் நான் இந்த கவலையையும் இந்த சின்னத்தையும் தவிக்கணும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணிட்டு இருந்தேன். அதை எனக்கு ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரியே தான் இந்த சூழ்நிலை அமைஞ்சது. அதையும் தாண்டி நான் மாத்திக்கணும்னு தான் எனக்கு. ஆனா சில டைம் எனக்கு அந்த கவலையோ இந்த சினமும் வந்துருதுயா. இத குறைக்கிறதுக்கு எவ்வளோ வருஷமா நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் ஒரு பதில் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க சொல்றத நீங்க சொல்றத நான் கடைபிடிச்சிட்டு இருக்கேன். அதை இன்னும் மாத்தணும்னா என்னையா பண்ணலாம்? இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ண வேண்டியதா? ஏன்னா இப்போ ஆமாய்யா, சட்டியில இருக்கிற வரைக்கும் அகப்பைய உள்ள விட்டா சட்டியில இருக்கிறது என் கைக்கு வந்தாகணும். ஏன் பொங்கல் வந்துகிட்டே இருக்கு, நான் தான் சாப்பிட்டு முடிச்சிட்டேனே அப்படின்னு நான் உள்ள விட்டு நோண்ட 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 இருக்கிறது ம், வந்துகிட்டே தான் இருக்கும். அப்ப ம். என்னிடம் பதிவுகள் இருக்கிற வரைக்கும் அது வந்துட்டே ம். இருக்கும். ஆனால் சரி. இதை செயல்படுத்த முடியாத அளவுக்கு இந்த சோதனைகள் ஏன் வருது என்றால், நான் இன்னும் ம். முழுமையா 24 கரெக்டா மாறலைன்னு அர்த்தம். ஆ, 24 22 கரெக்டா மாறலைன்னு அர்த்தம். அப்போ சரி. இது மாறுற வரைக்கும் நம்ம என்ன செய்றோம், ஒரு ஒரு சின்ன விஷுவலைசேஷன் பண்ணிக்கங்க. ஓ, ம். இப்போ வீட்டுக்காரர் இதை கேட்பாரு, நார்மலா எனக்கு கோவம் வந்துரும், ஆனா இந்த தடவை கோவப்பட மாட்டேன் அப்படின்னு அந்த வீட்டுக்காரரை பார்க்கறதுக்கு முன்னாடியே மனசுல ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம், இந்த இது ரிஹர்சல் சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு 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 ட்ரை ஒரு என்ன சொல்லுவாங்க, இப்போ படத்துக்கு முன்னோடியா ஒன்று ஓட்டுவாங்கல்ல அதே மாதிரி செயல் நினைச்சுக்கோங்க. பார்க்கணும். கரெக்ட். அதை பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கார பார்க்க போறேன், அவர் இதை கேட்பாரு, ஆனா குறை சொல்லுவாரு, நான் அசராம அதை மேனேஜ் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு சங்கற்பத்தையும் போட்டுட்டு ஒரு சின்ன கற்பனை செய்துட்டு அதை டீல் பண்ண பாருங்க. ப்ளஸ் இன்னொன்று, யாரெல்லாம் நமக்கு சினத்தை தூண்டுறாங்க, யாரெல்லாம் நம்மளை கவலைப்பட வைக்கிறாங்க, பயப்பட வைக்கிறாங்கன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா, முதல்ல நெருக்கமா இருக்கிறது ஒருத்தர், 2 பேர், 3 பேர், 4 பேர் இருப்பாங்க. ஒரு ஆளை ம். எடுத்துக்கோங்க, அவர் என்னென்ன காரணத்துக்கெல்லாம் கோவப்படுவார்னு கண்டுபிடிங்க. மிஞ்சி போன ஒரு 5 காரணம் இருக்கலாம், அல்லது ம். ஒரு 10 காரணம் இருக்கலாம். ஒவ்வொரு காரணமா நீங்க ஒரு 2 மாசம் கணக்கு எடுத்துட்டு, இந்த காரணத்துக்கு அவர் இனிமேல் என்ன செஞ்சாலும் நான் கோவப்பட மாட்டேன் ம். அப்படிங்கிறத மனசுல சங்கற்பமாக எடுத்துக்கொண்டு அதை மட்டும் செயல்படுத்த முடியுமான்னு பாருங்க. எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், உடனே நான் 24 கேரக்டா மாறிடணும், மகானா மாறிடணும், ஞானியா மாறிடணும். 800 கோடி ஆண்டுகளான விளங்கின பதிவுகள் என்னிடம் இருக்கிறது. டைம் ம். ஆகும். இதை சரியா. நம்ம உணர்ந்து கொள்கிறோம். உணர்ந்து கொண்டு அதற்கு அதனாலதான் மகரிஷி அவர்கள் திட்டமிடுதல், செயல்படுத்துதல், கண்காணித்தல். முதல்ல ம். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம், இதுக்கு 3 மாசம் நான் எடுத்துக்கிறேன். 90 நாள் ஒரு விஷயத்தை நீங்க பழக்கப்படுத்திட்டீங்கன்னா அப்புறம் நார்மல் ஆறதுக்கு சான்ஸ் இருக்கு, சரியா. அதாவது பழக்கம் உண்மை. ஆறதுக்கு சான்ஸ். ஸோ இதை கொஞ்சம் சரி. முயற்சி பண்ணா போதும். நெற்றியில் சரி. உச்சியில் ஞாபகமாயிரு, ஆமா. அந்த சூழ்நிலை வரும் பொழுதே ஆக்னையில இருக்கலாம். ஸோ இதெல்லாம் மகரிஷி சரியா. கொடுத்த டிப்ஸ். சரி. வாழ்க வளம். நன்றியா. பொங்கல் வாழ்த்துக்களையா. வாழ்க வளமுடன். உங்களுக்கும் வாழ்க வளம். அம்மா நன்றி. அம்மா சந்திரம்மா நன்றி. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். IQOO, நீங்க அன்மியூட்ல இருக்கீங்க, உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசுங்க. ஐயா, அம்மா வாழ்க வளமுடன். ஐயா கண்ணம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். கண்ணம்மாள், ஆமாங்க, கண்ணம்மாள், கோயம்புத்தூர். ஓகே, வாழ்க பேசுங்க. வளமுடன். ஐயா, நான் எல்லாம் நீங்க சொல்லல, நான் எல்லாத்துலயும் எனக்கு ஒண்ணு இல்லைங்க, சரியா இருக்குங்க. எனக்கு கோபம் மட்டும் எனக்கு அப்பப்போ எனக்கு 6 மேல நீங்க சொன்ன மாதிரி எங்க வீட்டுக்காரர் மேல எனக்கு அவர் சொல்லுறதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் சின்னதா கோபம் வரும். மற்றபடி எல்லாமே எனக்கு நார்மலா இருக்கு. ஐயா, எனக்கு எப்படிங்கன்னா வீட்டுக்குள்ள எவ்வளவு வேலை வேணாலும் செய்ய முடியுதுங்க. வெளியிலயும் போனா கொஞ்சம் மாதிரி தடுமாற்றமா நடக்கிற மாதிரி ஒரு கிடுகிடுங்க அந்த மாதிரி எல்லாம் வருதுங்க ஐயா. வீட்டுக்குள்ள எனக்கு எந்த இது இல்லை, எவ்வளவு வேலை வேணாலும் என்னால செய்ய முடியுதுங்க ஐயா. ஆனா வெளியிலன்னு போனோம்னா ஒரு பயமா இனிமே கிடுகிடுன்னு வர மாதிரி இருக்குதுங்க ஐயா. வாழ்க அதுக்கு வளமுடன். யா, ம், ஓகே. இப்போ நீங்க இந்த வெளியில போனால் இந்த பயம் வருது, இல்ல ஏதோ ஒரு நடுக்கம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்க என்ன பண்ணலாம்னா, ஒரு ஒரு சரி ஒரு ஒரு சின்ன பயிற்சியை ட்ரை பண்ணுங்க. ஒரு சின்ன சரி பயிற்சி, என்ன செய்யணும், ம், டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் மட்டும் இதை முயற்சி பண்றீங்க, வெளியில போய் ஒரு வேலையை செய்யறதுக்கு. ஒன்றும் இல்லை, சரி வீட்டுக்கு வெளியிலையோ இல்லையோ ஏதோ ஒரு இடத்துல நீங்க எங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருகிறதோ, சரி நான் முழு ஈடுபாடோடு, முழு கவனத்தோடு, எந்தவித கவன சிதறலும் இல்லாம இந்த அடுத்த 1/2 மணி நேரத்துக்கு இந்த வேலையை நான் செய்ய போறேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு 4 தடவை சொல்லிட்டு சரி தைரியமா, நோ கண்டிப்பா நான் 1/2 மணி நேரம் சூப்பரா செய்ய போறேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சங்கல்பம் செய்யுங்க. ஒரு 1/2 மணி நேரம் செய்யுங்க. அப்புறம் அது 1 மணி நேரமா மாத்துங்க, ஒரு வாரம் கழிச்சு. அப்புறம் ஒரு 2 மணி நேரமா மாத்துங்க. ஒரு 2 சரி மாசத்துல இதெல்லாம் உங்களுக்கு வீட்டுக்குள்ள அழகா செய்ய முடியுது இல்ல. ஸோ அப்போ உங்க ஆற்றல், உங்களுடைய உடல் இயக்கம் எல்லாம் சிறப்பா நடக்குது. வெளியில சரிங்க போகும்போது மேபி நீங்க சின்ன வயசுல பார்த்த ஒரு சினிமா படமா கூட இருக்கலாம், இல்ல உண்மையிலே சரி நீங்க ஒரு பயந்த ஒரு விஷயமா கூட இருக்கலாம். அது உங்க கருமையத்துல இருக்கு.
அந்த சரிங்க எண்ணம் பயமாக உங்களுக்கு உள்ள வந்து உங்களை சிதற விட, அதாவது உங்களை செயல்பட விடாத ஒரு அந்த, அதாவது பயம் இருந்துச்சுனாலேயே நம்ம சரிங்க உடல்ல 2 நரம்பு மண்டலம் இருக்கு. சிம்பத்தட்டிக் நர்வு சிஸ்டம், பரிவு நரம்பு மண்டலம், துணை பரிவு நரம்பு மண்டலம்னு. நம்ம பயந்தாலேயே பரிவு நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆயிரும். இந்த பரிவு சரிங்க நரம்பு மண்டலம் ஆக்டிவேட் ஆனாலேயே நான் இப்பதான் வீட்டை மூடி இருப்பேன், மூடி ம் சாவியை எடுத்திருப்பேன், மூடுனான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். அந்த நரம்பு மண்டலம் அப்படி ஆக்டிவேட் ஆயிரும். ஸோ நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முயற்சி செய்தால் கண்டிப்பாக முடியும். இதுக்கு தேவை முயற்சி தான். பிரச்சனையே இருக்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இது வாழ்த்துக்கள், வெளியில கண்டிப்பாக முடியும். வெளியில போய் நீங்க அந்த வேலையெல்லாம் செய்யணுங்கிறீங்களா ஐயா? ஆமா, ம், நீங்க எங்க ம், இந்த மாதிரி உங்களுக்கு நடுக்கம் வருகிறதோ அதுல சரிங்க முதல்ல 1/2 மணி நேரம் மட்டும் செய்யுங்க, நிறைய நேரம் சரிங்க செய்யாதீங்க. ஆனா அந்த 1/2 மணி நேரம் முழு கவனத்தோடு, முழு ஆர்வத்தோடு, எந்தவித பிசுறு இல்லாம, குறை இல்லாமல் பெர்ஃபெக்டா அந்த வேலையை செய்ய முடியணும். அதுக்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு வாரம், 10 நாள், 20 நாள், அப்புறம் இந்த 1/2 மணி நேரத்தை 1 மணி நேரம் ஆக்குங்க, அப்புறம் 2 மணி நேரம் ஆக்குங்க. கண்டிப்பா ஒரு 3 மாசத்துல முழுமையாக இதுல இருந்து வெளியில வந்துடலாம். சரிங்க ஐயா. என்னன்னுங்க ஐயா, எனக்கும் பசிங்கிறதே இல்லைங்க ஐயா. நான் பசியாகியே சாப்பிடலைங்க ஐயா. மாத்திரை சாப்பிடுங்கிறதுக்காக ஒரு இட்லி, ஒரு தோசை இப்படி சாப்பிட்டுட்டு தான் மாத்திரை சாப்பிட்றேங்க ஐயா. அது எதுனாலங்க எனக்கு இந்த பசி இவ்வளவு வேலை செய்யறேன் நானே சொல்லுவேங்க. என்ன சாப்பிட்றதே இல்லை, இவ்வளவு நான் வேலை எப்படி என்னால செய்ய முடியுது அப்படின்னு ஒரு மனசு சொல்லுங்க ஐயா. ம் கண்டிப்பாக இதை சரி செஞ்சே ஆகணும். பசி சரிங்க இல்லை அப்படின்னு சொன்னாலேயே உடல் சொல்லுகிறது நான் ஒரு பிரச்சனையில இருக்கேன் என்று அது சொல்லுகிறது. சரிங்க முதல்ல நமக்கு நோய்க்கான ஒரு ஆரம்ப புள்ளியே வந்து இந்த பசி உணர்வு தான். அப்போ சரி பசி உணர்வு ரொம்ப நாளா இல்லை, நான் எப்படி தான் இந்த வேலையை செய்கிறேன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்றீங்கன்னா, உடல்ல சரிங்க நம்மளுடைய கடவுள் படைப்பு நம்ம உடல்ல வந்து ம், நான் எதை போட்டாலும் ஈவன் விஷத்தையே உள்ள எடுத்தா கூட அதை கண்டுபிடிச்சு வெளியில தள்ளுகிற அளவுக்கு இந்த உடலுக்கு அறிவு இருக்கிறது. சரிங்க ஆற்றலை மட்டும் மனுஷன் கொஞ்சம் ப்ராப்பரா பண்ணிட்டான்னா அது வெளியில ஏத்திரும், டாக்டர்கிட்டே போக தேவை இருக்காது. ஆனால் சரிங்க அதுக்கு தேவையானதெல்லாம் ரிசர்வ்டு, ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. எப்படி ம், நம்ம வீட்டில் வந்து திடீர்னு காலி ஆயிடுச்சுன்னா என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அங்கங்கே சில இதை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறோமோ, அதே போல இந்த சரி எலக்ட்ரிசிட்டிக்கே பேட்டரி வச்சிருக்கோம் வீட்டில். அப்போ அதே போல நீங்க சாப்பிடாம உங்களால வேலை செய்ய முடிகிறது மாசக்கணக்கில் என்றால், உங்க உடல்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற கல்லீரல், பல உறுப்புகள் தன்னுடைய சக்தியை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இது தப்பு. ரொம்ப நாளைக்கு இப்படி இருக்கக்கூடாது. ஸோ சரி ஏன்ட்ட கேட்டீங்கன்னா, முதல்ல பசி வருகிற வரைக்கும் தண்ணீரை தவிர எதுவும் குடிக்காதீங்க. சரிங்க ம், 4 நாள் ஆனாலும் சரி, 10 நாள் சரிங்க ஆனாலும் சரி, ம், முடியுமான்னு பாருங்க. ஆனா அப்பப்ப செக் பண்ணிக்கங்க. அங்க பக்கத்துல உங்களுக்கு சித்தா டாக்டரோ, ஆயுர்வேத டாக்டர் யாராவது ஒரு இயற்கை மருத்துவர் இருந்தாருன்னா, அவங்கள்ட்ட கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்குங்க. செக் பண்ணிக்கங்க. ஏன்னா திடீர்னு உங்களுக்கு ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கு, சுகர் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னா இதெல்லாம் சரிங்க செய்யக்கூடாது. ஸோ மற்ற கண்டிஷன்லாம் நார்மலா இருந்தா தான் நீங்க செய்யணும். கூடுமான வரைக்கும் பசி வருகிற வரை எதுவுமே சாப்பிடாம இருக்க முடியுமான்னு பாருங்க. சரிங்க கண்டிப்பா பசி வர வேண்டும். ம், வராத வரை நீங்க வந்து அப்படியே உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னா பழத்தை மட்டும் சாப்பிடுங்க. சரிங்க எந்தவித திட உணவையும் சாப்பிடாதீங்க. கண்டிப்பா பசி வரணும். ஒரு வாரத்துக்குள்ள வரணும். சரிங்க ஆஹ் வரலைன்னா நீங்க பக்கத்துல ஒரு சித்தா டாக்டரை பார்க்கறது தான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு சரிங்க முன்னாடி நான் சொல்லி அதை ஏதாவது செஞ்சு தப்பா ஏறக்கூடாது. ஸோ அதனால முதல்ல பசி வருவதற்கு என்ன வேணுமோ நீங்க அதை செய்யறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். அது கூட காரணமா இருக்கலாம் உங்களுடைய வெளியில செய்யற அந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ ஒவ்வொரு மனுஷனுக்கும் பசி என்பது கரெக்டா வந்து ஆகணும். இல்லை என்றால் உள்ள சம் ப்ராப்ளம் ஸ்டார்டட்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை முதல்ல சரி செய்யறது சரியா இருக்கும்னு நினைக்கிறேன். தேவைன்னா ம், நீங்க வந்து டெய்லி எம்டி ஸ்டொமக்ல காலங்காத்தால எந்திரிச்ச உடனே பல்ல தேய்ச்சிட்டு இஞ்சி ம், நாட்டு இஞ்சியை வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு சரிங்க கிளாஸ் டெய்லி வெறும் வயிற்றுல குடிங்க. உள்ள வந்து மந்தம், பித்தம் ம் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, ம் வயிற்றுல இருந்துச்சுன்னா உங்களுக்கு பசி வராது. அது சரிங்க தொடர்ந்து ஒரு 4 நாளைக்கு குடிங்க, கொஞ்சமா ஒரு கிளாஸ். அதுல சரிங்க இம்ப்ரூவ்மெண்ட் கான் ம் பாருங்க. இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா சாப்பாடு நிப்பாட்டிங்க. சரிங்க சரிங்க ஓகே, வாழ்க ஐயா. வளமுடன். நன்றிங்க ஐயா. நல்லது. புத்தாண்டு வாழ்த்துக்கள், பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. அம்மா உங்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்து. நன்றி, வாழ்க வாழ்த்துக்கள். வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் அம்மா மதுரையிலிருந்து. வாழ்க வளமுடன் அம்மா. மாரிமுத்து ஐயா, வாழ்க வளமுடன். திருப்பூர் குமார் ஐயா. வாழ்க மாரிமுத்து வளமுடன் ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்குளமுடன். குமார் மாரிமுத்து பேசுறேங்க.
கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க குமார் ஐயா. மாரிமுத்து ஐயா நீங்க முடிச்சுக்கோங்க. மாரிமுத்தையா நீங்க லைன்ல இருக்கீங்களா? இருக்குங்கம்மா. நீங்க பேசுங்கய்யா முதல்ல. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க புத்தாண்டுல வளமுடன். ஒரு பெரிய ஒரு ஜீவன கான்செப்ட் நம்ம போய் நம்ம ஐயா உங்க வாய்ஸ் கொஞ்சம் கிளியரா இல்லைங்கய்யா, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. வாழ்க வளமுடன். மாரிமுத்தையா கேக்குதுங்களா? பேசுங்கய்யா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்ப வந்து நம்ம வந்து தவம் தற்சோதனை எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்க சொன்ன மாதிரி நம்ம இன்னுமே வந்து அந்த நிலையை நம்ம வந்து ஒரு இலக்கை அடைவதற்கு நம்ம ஒரு வேலையா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும், நம்ம வரக்கூடிய துன்பத்தை வந்து உடனே நம்ம இன்பமா மாத்துறதுக்கு நம்ம என்ன மாதிரி நம்ம செயல்படுறது செய்யணுங்க ஐயா அந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது? இப்போ பாஸ் திட்டம் அதாவது வாழ்க்கையில சிக்கல் இல்லாமல் வாழ வேண்டும் என நினைப்பது பெரும் சிக்கல் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. துன்பம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா துன்பம் வரும்போது துவண்டு விடாமல் முதல்ல இந்த துன்பம் வந்திருக்கு, இதுக்கு என்ன காரணம், என்னென்ன தீர்வுகள் இருக்கு, எந்த தீர்வுல நன்மைகள் அதிகம் தீமைகள் குறைவு அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு அதற்குண்டான முயற்சியை எடுக்கணும். எக்காரணத்தை கொண்டும் துன்பம் கொடுத்தவர் மேல குறையோ இல்லை அவர் ஏன் இப்படி நடக்கிறார் என்று கேள்வியோ மனசுல 1% கூட அவர் குற்றவாளி பாவி என்று யாருமில்லை என்ற உணர்வோடு இறைநிலைதான் இந்த துன்பத்தை எனக்கு கொடுத்திருக்கிறது, நான் எதையோ மாற்ற வேண்டும், என் குணத்துல மாற்றணும் இல்லை செயல்ல மாற்றணும். காக்கிலோ அல்வாவை காலையில சாப்பிட்டுட்டு மத்தியானம் வயிறு வலிக்கு துன்பம் வந்துடுச்சுன்னா நான் மாற்ற வேண்டியது எந்த கடவுளுக்கு போனாலும் தவறு இழைத்து விட்டு பின் பரமனை வேண்டுவதால் என்ன பயங்கிற அளவுக்கு நான் அல்வா சாப்பிட்றதை நிப்பாட்டணும், அவ்வளவுதான். ஸோ இந்த ஒவ்வொரு துன்பமும் என்னை சிதைக்க வந்தவை அல்ல, செதுக்க வந்தவை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அதை தைரியமாக என்னால் போக்க முடியும் என்று ஆண்டவன் நம்புகிறான். அப்போ அந்த அளவில் நான் தைரியத்தை வரவைத்து கொண்டு இந்த சிக்கலுக்கு என்னென்ன தீர்வுகள் இருக்கிறது, என்னென்ன இருக்கு, 4 வகைகள் இருக்கு சார். பையன் மேத்ஸ்ல கம்மியாக மார்க் வாங்கியிருக்கான், ஸ்கூலை மாற்றலாம், டீச்சரை மாற்றலாம், டியூஷன் போடலாம், நானே மேத்ஸ் சொல்லி கொடுக்கலாம், இப்படி ஒரு 4 இருக்கும். அப்போ இதில் எதை செய்தால் நன்மைகள் அதிகம் தீமைகள் குறைவு அப்படின்னு யோசிச்சுட்டு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குரல், அந்த குரலுக்கு ஏற்ப நம்ம தீர்வை கண்டுபிடித்து அதை நம்ம செயல்படுத்தணும். இதுக்கு மன அலைச்சூழல் குறைவாக இருக்கும் என்றால் சரியான தீர்வு என்னுடைய உள்ளுணர்வு சொல்லும். ஸோ அதனால் துன்பம் எப்படி வந்தாலும் எவர் ஒருவர் துன்பம் தரினும் முதல் ஸ்டெப்பு நம் வினை போகும் நல் மருந்தே என ஏற்றுக்கொள்வோம். ஸோ இந்த முதல்ல அக்செப்டன்ஸ் இருக்கா, முதல்ல ஏற்றுக்கொள்வோம். அதற்கு அப்புறம் ஏற்றுக்கொண்டாலேயே இப்போ என்ன செய்யணுங்கிறது எனக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நம்ம அதை செய்தால் போதும். அதைத்தான் செய்யணும் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்து திருப்பூர் குமார் ஐயா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா என் பேர் குமாருங்க, பிள்ளையார் நகர் தவமயத்துல இருந்து பேசுறேங்க. நல்லது ஐயா. வாழ்க. என் பையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு இருக்கும்போது ஃபிக்ஸ் வந்துருச்சுங்க. அப்போ ஃபிக்ஸுக்கு டேப்லெட்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாப்படி அப்புறம் ஒரு 2 வருஷத்துல எல்லாம் சரியாயிடுச்சு. இப்போ பையனுக்கு பாத்தீங்கன்னா 18 வயசு ஆகுதுங்க. நம்ம பயிற்சியெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறோம், எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த பயம் மனசுக்கு அவனுக்கு பயமாவே இருக்குதுங்கிறான், ஒரு கை நடுக்கம் வருது. இதெல்லாம் என்ன தீர்வு பண்ணுவாங்க? வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு குழந்தைகள் இல்லை, இன்னைக்கு வந்து பல குழந்தைகள் இருக்கு, பல குழந்தைகளுக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு இப்போ 38 வயசு ஆகுது, அவருடைய 2 வயசுல இதே மாதிரி பிரச்சனை வந்தது. அவர் வந்து மெடிசின் வந்து 5 வருஷம் எடுத்தார், 7 வயசு வரைக்கும் அந்த பையன் மெடிசின் எடுத்தார். இன்னைக்கு கல்யாணம் ஆகி குழந்தைகள் இருக்கு, ஒரு பிரச்சனை கிடையாது, நல்லா தான் இருக்காரு. அதுக்குண்டான மெடிசின்ஸ் வந்து உண்மையிலே நல்ல, அதாவது இன்னைக்கு இருக்கிற அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் அதுதான் சாப்பிட்டாகணும், வேறு வழி இல்லை. அதில் கொஞ்சம் ஸ்டெராய்டெலாம் இருக்கும், அதனால் கோபம் வரலாம், இதெல்லாம் சைடு எஃபெக்டாக இருக்கலாம். ஆனாலும் அந்த மருந்து முழுமையாக குணமாக்குனவங்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். ஸோ அந்த மருந்து சாப்பிட்டாச்சு, எக்ஸசைஸ்லாம் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, பயம் இருக்கிறது. இந்த தைரியத்தை வந்து நம்ம தான் கொடுக்கணும். ஸோ பையனுக்கு வந்து இப்போ 18 வயசு ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணிடுறோம், சில நேரங்கள் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் பொழுதே அது செஞ்சிடாத, இதை செஞ்சிடாத, அதாயிரும் இதாயிரும்னு ஒரே எதிர்மறை அட்வைஸ், எதிர்மறை வார்த்தைகளாகவே நம்ம
உன்னால முடியும் என்பதை எத்தனை தடவை பயன்படுத்தியிருப்போம். அதை செஞ்சிடாத, இதை பண்ணிடாத, அதை வச்சிடாத, அங்கே போயிடாத, இங்கே போயிடாத, சைக்கிளை மெதுவாக ஓட்டு, பூரா வந்து நம்ம அவனுடைய செல்ஃப் எஸ்டீம் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம், சுய மதிப்பு, அதை நம்ம குறைக்கிற அளவுக்கு பெற்றோர்கள் நிறைய பண்ணுனதுனால அவர்களுக்கு இந்த பயம் வந்து கேரியோரைட்டாக இருக்குது, இந்த வயசு வரைக்கும் வருது. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், அவருக்கு இந்த இந்த ஃபிட்ஸே என்னன்னா, மூளையில் இருக்கிற அந்த நியூரான் நெட்வொர்க்கு நரம்புகள் பலவீனமானது தான் அது வந்ததுக்கு காரணம். அப்போ அந்த நடுக்கம் வருது அப்படின்னு சொன்னால் அதை தான் அது காமிக்குது. ஸோ நீங்கள் வந்து என்ன செய்யலாம்னா, முதல்ல நடுமனதின் ஆற்றல் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று யூடியூப்ல இருக்குது. விருதுநகரில் பேசுனது. நீங்கள் ஸ்கை ப்ரொஃபஸர் முத்துன்னு போட்டு நடுமனதின் ஆற்றல்னு ஒன்று போடுங்க. அது ஒரு 50 நிமிஷம் லெக்சர் இருக்கும். அதை நீங்கள் கேளுங்க, பையனையும் கேட்க சொல்லுங்கள். நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட், நம்முடைய நடு மனசுல இந்த பயத்தை போக்குகிற அளவில் ஒரு சங்கற்பத்தை பதிய வைத்து அதை வலிமைப்படுத்த வேண்டும். மேபி ஒரு நாளைக்கு அவர் 100 தடவை பேப்பர்ல எழுதலாம், நான் நடுக்கம் இல்லாமல் ரொம்ப ஸ்டடியா ஸ்டேபிளா நான் எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படின்னு. சரிங்க. ஸோ நீங்கள் அதை செய்ய முடியுமா பாருங்க. அப்புறம் அவர் எக்ஸசைஸ்லாம் கற்றுக்கிட்டாருன்னா கண்டிப்பாக அதை உடனும். நீங்கள் சுற்றி இருப்பவர்கள் அவர்களை ஊக்கப்படுத்துகிற அளவில், அவர்களுடைய நம்பிக்கை குலைக்காத அளவில், நடுக்கம் தானே இருக்குது, ஒன்றும் இல்லை, ஒரு மாதத்தில் இது சரியாயிரும்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷனாக அதை சொல்லி, அதற்கு தேவையான, நான் சொன்னேன்ல இந்த நடு மனசில் அதில் பதிய வைப்பதற்கு தேவையானதை நீங்கள் அதை செயல்படுத்த முடியுமான்னு பாருங்கள். எந்த மாதிரியான சங்கற்பம் போடணுங்கிறதுல உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம், புரிந்து கொண்ட பிறகு அதை 2 தடவை கேளுங்க, அதற்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் அதில் ஏதாவது தவறு இருந்தால் நான் சொல்லுகிறேன். அந்த சங்கற்பத்தை நீங்களும் செய்யலாம், உங்கள் பையனையும் செய்ய சொல்லுங்கள். கண்டிப்பாக இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது. அந்த மாத்திரையோட எஃபெக்டாக இருக்கலாம், வளர்ந்த விதத்தில் நம்ம நெகட்டிவான எண்ணங்களை கொடுத்ததா இருக்கலாம். கண்டிப்பாக வெளியில் வந்துடலாம். இந்த வயசு 18 வயசில் இது ஒரு பிரச்சனையே இல்லை, ஈஸியாக வெளியில் வந்துடலாம். ஆனால் கண்டிப்பாக எவ்வளோ சீக்கிரம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லதுயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன். அடுத்த நண்பராக கீதா அம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. கீதா அம்மா. சாந்தி சுந்தரம் அம்மா. வாய்ப்புக்கு நன்றி சந்திராம்மா. புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஐயா. தங்களுக்கும் என்னுடைய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்ங்க ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன்மா. பெரிய குளத்துல இருந்து பேராசிரியர் சாந்தி சுந்தரம் பேசுறேங்கய்யா. ரொம்ப நல்லது. அற்புதமான ஒரு சிந்தனை தொகுப்பு. இந்த வருடம் நல்ல வருடமாக இருந்து எங்களுக்குள்ளாக ஒரு சங்கல்பத்தை எடுத்துக்கொள்ளணுங்கிற ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தமைக்கு உங்களுக்கும் குருவுக்கும் எங்களுக்கு மிக்க நன்றிகளை சொல்லிக்கிறேங்கய்யா. ஐயா, நன்றிம்மா, சற்று வாழ்க முன்பு வளமுடன். நீங்க பேசும்போது சொன்னீங்க, அந்த மாதிரி நம்ம கையில ஆற்றல் வரும் பொழுது நம்ம இத மாதிரி பண்ணிடணும் அப்படின்லாம் சொன்னீங்க. நம்ம இந்த பாயில பண்ணிடலாம் அல்லது மேட்ல பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னீங்க. நான் அதற்கு அத மாதிரி நிறைய சந்தர்ப்பங்கள்ல எனக்கு வரும் பொழுது, நம்மளுடைய மகானுடைய படம் நம்ம மன்றத்துல இருக்கும்லங்க, அவரோட வலது கையோட என்னுடைய இடது கையை கொஞ்ச நேரம் வச்சு ஒரு 5 நிமிஷம் நானு கண்களை மூடும் போது அந்த பவர் எனக்கு கண்டிப்பா குறையுதுங்க. எனக்கு தரையில தேய்க்கணும்னா தெரியல. மகானுடைய கை 2 கையும் வச்சுதானங்க அவங்க போட்டோ இருக்கு. அப்ப மனப்பூர்வமாக அவர்ட்ட இருந்து வாங்கின தீட்சை தானே. அவர்தான் நமக்கு இந்த உள்ளுணர்வை உணர்த்தினார், உயிரை நமக்கு உணர்த்தினாங்க அப்படின்னு மகானை நினைச்சிட்டு அந்த கையை கொஞ்ச நேரம் வைக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய பவர் எனக்கு ரொம்ப நல்லா நார்மலுக்கு நான் வந்துட்டேங்க. இதை தெரியப்படுத்துறதுக்காக சூப்பர், சூப்பர். வந்தீங்க. நன்றி, 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 வாழ்க வளமுடன். ஏன்னா இன்னொரு மண்டல விஷயம் இருக்கிற 50 பேர் அதை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன், அந்த போட்டோவை மாற்ற வேண்டியது ஆயிரும்ல. ஸோ அதை யோசிச்சுங்க, அவ்வளோதான். வாழ்க சரிங்க வளமுடன். சூப்பர். சரிங்க. இன்னும் ஒரே ஒரு விஷயங்க, அதாவது நிறைவேறாத ஆன்மாக்கள் அந்த ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு வேறொரு ஒத்த கருத்துடைய ஒத்த ஆசையுடைய ஆன்மாவை உயிரை தேர்ந்தெடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஈவன் நம்மளுடைய வள்ளலார் அவர்கள் கூட அவருடைய நிறைவேறாத ஆசையினாலதான் மகானுடைய எண்ணத்தோட கலந்து அவர் செய்ய வேண்டியதை மகான் மூலமாக நமக்கு செய்ததாக மகான் வாயில் வழியாவே நம்ம கேட்டிருக்கிறோம். அப்படிங்கும் போது ஆன்மாவுக்கு அழிவுதான் இல்லை, ஆனால் அதற்குண்டான பதிவுகள் கண்டிப்பாக இருக்கா? அது எப்படி, எந்த நேரத்துல எப்படி அதனுடைய தன்மை மாறும், அது செயல்படுத்திதான் ஆகுமா? அப்ப ஒண்ணுமே நான்லாம் பண்ணவே இல்லை, எனக்கே இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு கேக்குறாங்க. அப்ப என்றோ ஏதோ ஒரு செய்தது அந்த ஆன்மாவின் தொடக்கம் எனக்கு ஏன் வருது அப்படிங்கறதாங்க எனக்கு ஒரு கஷ்டம், ஒரு கேள்வி. வாழ்க வளமுடன், பொதுவான வாழ்க வளமுடன். கேள்விதாங்க. யா யா கரெக்ட், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு எலுமிச்சை பழம் விதையை நம்ம போடுறோம்,
அது எவ்வளோ பெருசாவோ வளருது, எத்தனையோ காய்களை காய்க்குது, அது எவ்வளவோ டேஸ்ட்டாக எலுமிச்சம் பழத்தை கொடுக்குது. அது எப்படியோ அதே போல் நம்முடைய கருமையத்தில் நான் செய்தது மட்டும் இல்லை, எங்கள் அம்மா அப்பா செய்தது, அவங்க அம்மா அப்பா செய்தது, ஏன் அதற்கு முன்னாடி குரங்கா இருக்கும்போது, மிருகமாக இருக்கும்போது, ஓரறிவு தாவரமாக இருக்கும் பொழுது எப்போ கருமையம் உருவாச்சோ அங்கே இருந்து அத்தனை சரித்திர பெட்டகம்னு சொல்கிறோம் கருமையத்தை மகரிஷி அவர்கள். அவ்வளவும் என்கிட்ட இருக்கு. இப்போ நான் இதெல்லாம் செய்யலை, ஆனால் அது அங்கேருந்து ஏன் வருது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஏன்னா பிறந்த உடனே யார் சாப்பாடு கொடுத்தா? நீங்கள் உழைச்சி கொடுத்தீங்களா? கிடையாது. நம்ம செய்த முன்வினையின் காரணமாக நமக்குன்னு ஒரு பெற்றோர்கள் இருக்கிறாங்க, ஒரு சமுதாயம் இருக்குது, ஒரு கல்விக்கூடம் இருக்குது, ஒரு மருத்துவமனை இருக்குது. அப்போது நான் எதையுமே செய்யாமல் ஒரு 20 வயசு வரைக்கும் சமுதாயத்திலேருந்து ஏகப்பட்டதை வாங்கியிருக்கிறேன். கடன் வாங்கி தான் இந்த உடலை இந்த அளவுக்கு என்னுடைய அறிவை உடலை உயர்த்தி இருக்கிறேன். இப்போ நான் செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். என் செயலை 3 வயசுல இருந்து செய்கிற செயல் ரெக்கார்ட் ஆகுது. ஆனால் அதுக்கு முன்னாடி செய்த செயலுடைய நல்லதும் கிடைச்சிருக்கு, கெட்டதும் கிடைச்சுதான். ஸோ அதனால் இந்த கர்மா என்பது கருத்தொடராக வந்து கொண்டே இருக்கிறது. இது முதல் விஷயம். ஆனால் யாரு அந்த சமாதி நிலையை அடைகிறார்களோ அங்கே அவர்களுக்கு அந்த பதிவுகள் இல்லாமல் இருக்கும் பொழுது தான் அவங்க சமாதி நிலைக்கு அடைகிறாங்க. அதுக்கு 3 கண்டிஷன் இருக்குன்னு மகரிஷி சொல்லியிருப்பாங்க. இந்த ஆன்மா இறைநிலையோடு இணைய வேண்டும் என்றால் 3 கண்டிஷன்ஸ் இருக்கு, 3 நிபந்தனைகள் இருக்கு. 1, நிறைவேறாத ஆசைகள் இருக்கக்கூடாது. 2, பதிவுகள் இருக்கக்கூடாது. 3, இறை சிந்தனை இருக்க வேண்டும். இப்போ இந்த முதல் இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு சம்பந்தப்பட்டது. இப்போ நிறைவேறாத ஆசைகள் இருக்கிறது என்றால் அவர் உயிர் போற நேரத்துல லட்டு சாப்பிட்டு 4 மாசம் ஆச்சு, அவர் யாராவது லட்டு தருவாங்களான்னு நினைச்சார்னா மற்ற 2 கண்டிஷன் நிறைவேறினாலும் இந்த லட்டு சாப்பிடணுமேங்கிறதுக்காக லட்டு சாப்பிடணுங்கிற ஆர்வம் உள்ள யாரு அங்க பக்கத்துல இருக்கார்களோ அவர்களுடைய உடலில் இந்த ஆன்மா இணைந்து விடும். அந்த செயலை செய்து நிறைவு பெற்ற நம்மள்ட்ட இருக்கிற பதிவுகளை 2 வழியில தான் கழிக்கணும். 1, நிறைவு செய்து கழிக்க வேண்டும். இல்லை நாம அதை சமநிலைப்படுத்துவதற்கான ஆட்டோ சஜஷன்னு சொல்கிறோம், சங்கற்பம்னு சொல்கிறோம், அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு அதனுடைய எஃபெக்டையே இல்லாமல் ஆக்குற அளவுக்கு நம்ம ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். இந்த 2 தவிர வேறு வழியே இல்லை. ஸோ நிறைவேறாத ஆசைகள் இருந்தால் ஒத்த பதிவுகளுடைய நபர்களிடம் இந்த ஆன்மா சேரும். அதை முதன்மையாக நிறைவேற்றுவதற்கு தேவையான முயற்சிகளை அந்த நபர் மூலமாக செயல்படுத்திவிட்டு அந்த ஆன்மா வெளியேறும். இப்படித்தான் நீங்கள் சொன்ன அந்த வள்ளலார் மகரிஷி மூலமாக. ஸோ அதுதான், அது கரெக்டு தான் அது. ஸோ நம்ம செய்ய வேண்டியது இந்த நிறைவேறாத ஆசைகளை அட் எ டைம் நிறைய வைக்காம 1 வைத்துக்கொண்டு அந்த ஆசைகளும் நிறைவேறும் வரை செயலை செய்வதற்கான உரிமை எனக்கு இருக்கிறதே உடைய விளைவை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை என்பதால் எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி நம்ம கடமை என்னவோ அதை மட்டும் நம்ம செய்துட்டு போனாலேயே போதும். ஆனால் அந்த 3 நிபந்தனைகளை நம்ம மனசில் வைத்துக்கொண்டு அதை சரி செய்யறதுக்கு, அதை தூய்மைப்படுத்துவதற்கு செஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இறந்ததுக்கு அப்புறம் இல்லை, வாழும் பொழுதே ஜீவன முக்தர்களாக, முக்தி அப்படின்னா இறந்த அப்புறம் இல்லை, ஜீவன முக்தர்கள் என்றால் வாழும் பொழுதே இந்த 3ஐயும் நான் சரியா வைத்துக்கொண்டு வாழ ஆரம்பித்தால் அவர்கள்தான் இறைநிலை உணர்ந்தவர்கள், அவர்கள்தான் ஞானிகள், அவர்கள் நினைப்பது நடக்கும், நடப்பதை நினைப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு போகணும் என்பதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு இத்தனை பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார்கள். உங்க கேள்விக்கு பதில் சொல்லிட்டே நினைக்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, மிக சிறப்பான விளக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதா ஐயா? வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கேன் ஐயா, நல்லா இருக்கேன் ஐயா. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஐயா, உங்களுக்கும் உங்க குடும்பத்தினருக்கும். உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்மா. நன்றியா, நன்றி ஐயா. எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு சந்தேகம் இன்னும் தீரல ஐயா. சொல்லுங்க. என்னதான் நான் தவம் பண்ணாலும் இது பண்ணாலும் என்னுடைய மைண்ட் வந்து என்ன ஸ்டெபிலைஸ் ஆக மாட்டேங்குது ஐயா. வாழ்க வளமுடன். இது இப்போ ஸ்டெபிலைஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி மகானா ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாரும் இந்த பாதையில் தான் இருக்கும். ஸோ அதனால் அது ஸ்டெபிலைஸ் ஆகாது. ஆனால் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஸோ அதனால் இது ஒன்றும் ஒரு பெரிய குறைபாடுலாம் இல்லை. ஆனால் முன்னேறி இருக்குமான்னு பார்த்துக்கணும். போன வருஷம் இருந்தோட இந்த வருஷம் முன்னேறி இருக்கணும், போன மாதத்தோட இந்த மாதம் முன்னேறி இருக்கணும். ஸோ இதுக்கு என்ன காரணம்னா நீங்கள் வந்து பதிவுகள் தான், வேற ஒன்றுமே இல்லை. முடிந்தால் ஒரு நாளைக்கு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது உங்களுக்கு அதிகமான ஒரு பிரச்சனையாக இருக்குன்னா டெய்லி ஒரு தவத்துக்கு பதிலாக மௌனம் கூட இருக்க முடியுமான்னு பாருங்கள். 2 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஒரு வாரத்துக்கு ஒரு ஃபுல் டே, அதான் லாங்கரா கொஞ்சம் நீளமாக டெய்லி அரை மணி நேரங்கிறதுக்கு பதிலாக ஒரு நாள் 8 மணி நேரம், 6 மணி நேரம், இப்படி நீங்கள் எந்த அளவுக்கு அடிக்கடி மௌனம் இருக்கிறீங்களோ இந்த விட்ட குறை தொட்ட குறைன்னு சொல்லி இருக்கிற திணிவு பெற்ற பதிவுகள் அந்த மௌனத்தின் போது வெளியேறும்.
சரிங்க வெளியேறிச்சுன்னா மனசு ஸ்டேபிள் ஆயிரும். அப்போ வந்து நீங்க என்ன செய்றீங்களோ அங்க முழு கவனத்தோடு முழு ஈடுபாட்டோடு நாம அந்த விழிப்பு நிலை அயரா விழிப்பு நிலையில நம்மளால செயலாற்ற முடியும். ஆ பதிவுகள் இருக்கு, அவ்வளவுதான். நீங்க கொஞ்சம் மௌனம் இருந்தா சரி இன்னும் கொஞ்சம் கண்டிப்பா உதவியா சரிங்க இருக்கும். நன்றி. வாழ்க சரி வளமுடன். அப்புறம் இன்னொரு கேள்வி ஐயா, இன்னொரு சொல்லுங்க. சந்தேகம். நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு மனசுல பயம் இருந்தா அந்த காரியத்தை வந்து கொஞ்சம் இது பண்ணிட்டு செஞ்சு 1/2 மணி நேரமாவது கொஞ்சம் செஞ்சு பாருங்க. எனக்கு நடக்கறச்சு விழுந்துருவேணுங்கிற ஒரு பயம் இருக்கு. வீட்டுக்குள்ள நல்லா நடக்கிறேன் ஐயா, வெளியில கரெக்ட். இறங்கிட்டேன்னா ஒரு சின்ன பயம் என்னை அறியாமல். அது வந்து என்னுடைய அழுத்தத்தினால எனக்கு வந்தது. எதனால வந்திருக்குன்னு எனக்கு தெரியுது. அது எதனால எப்படி சரியாக்குறதுன்னு தான் புரியல ஐயா. வாழ்க வளமுடன். இப்போ உங்க வயசுக்கு அந்த பயம் அவசியம் தேவை. ஏன்னா நீங்க ஆ பாட்டுக்கு நான் தைரியமா இருக்கேன்னு நடந்துட்டு பின்னாடி எவனா ஒருத்தன் ஆட்டோக்காரன் வந்து இடிச்சிடக்கூடாதுல்ல. ஸோ ஏன்னா ஆமா வயசு ஆக ஆக கீழே மட்டும் விழுந்துடக்கூடாது. நம்மளை முடைக்கிறோம், பெரிய கஷ்டம். ஏன்னா ஆ ஆல்ரெடி எலும்புகள்லாம் தேய்மானமா இருக்கும். ஸோ அதனால ஆ வயசு ஆக 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 நாம ரொம்ப கேர்ஃபுல்லா நம்மளை செய்யணும். இது வந்து அவசியமான ஒரு பயம் வந்து வெளியில போகும்போது நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுமேன்ட்டு. ஸோ அதுக்கு அர்த்தம் வந்து வெளியில நடக்கக்கூடாதுன்னு அர்த்தம் இல்லை. இந்த பயத்தை ஆ போக்குவதற்கு நான் எல்லாத்தையும் கவனித்து ரொம்ப ஜாக்கிரதையாக தைரியமாக நான் நடக்கிறேன் அப்படின்னு உங்களுக்குள்ள அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கங்க. அதே சமயம் கேர்ஃபுல்லாகவும் அங்கே வெளியில் போக முடியுமான்னு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து டிராஃபிக் அவ்வளவு இருக்கு, மக்கள் தொகை அவ்வளவு இருக்கு. ஸோ நம்ம வயசாக வயசாக நம்மளை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கொள்ளணும். ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அவாய்ட் பண்ண முடிஞ்சா நல்லது. இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அதை அந்த சங்கல்பம் எடுத்துக்கங்க. வேற ஒண்ணுமே செய்ய தேவையில்லை. கொஞ்சம் சங்கல்பத்தை சரி எடுத்துட்டு நீங்க செஞ்சா போதும். சரிங்க ரொம்ப நன்றி. வாழ்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். ராஜகோபால் மோகன்தாஸ் ஐயா, வாழ்க வளமுடன். மைக் ஒரு முறை டச் பண்ணுங்க ஐயா. நீங்க ஐயா வாழ்க வளமுடன். கேக்குதுங்களா ஐயா? கேக்குது ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நான் உங்களை சந்திக்கணும்னு எதிர்பார்த்தேன். கத்தார்ல வந்து இருந்தேன். நம்ம ஓ டோகால சரி. விநாயகமூர்த்தி நண்பர் ஆமா அவர் வழியா வந்து இருந்தேன் நான் அங்க. ஆனா உங்களை பார்க்க முடியல, நேரா பார்க்க முடியாம வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. அவரு சொன்னாரு, இப்ப அவரு நீங்க வந்திருக்கீங்கன்னு சொன்னாரு. வாழ்க ரொம்ப வளமுடன். நல்லா இருக்கு உங்க புத்தாண்டு புது ஆற்றல். ரொம்ப சிந்தனைக்கு ஏற்ற உரை. அன்றைக்கு 2ஆம் தேதி நீங்க செய்த இதையும் நான் ஜூம்ல பார்த்து நன்றாக இருந்தது. உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துகள், என்னுடைய பொங்கல் வாழ்த்துகள் ஐயா. நன்றி ஐயா. நாம ஒரு முறை ஆலியார்ல சந்திச்சு இருக்கோம், உங்களுக்கு ஓ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, ஒரு 4 பேர் வந்து ஒரு தசரதனோட இதுல இருந்தாரு, அவரோட சந்திச்சு இருக்கேன். இந்த தடவை என்னால சந்திக்க முடியாம போயிடுச்சு. ரொம்ப நல்லது மகிழ்ச்சி உங்களோட நல்லது. பேசணும்ன்றது வாய்ப்பு கிடைச்சது. உங்க நீடூழி நிறைவாக நீங்க வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஆலியார்ல சந்தித்த ஞாபகம் இருக்கு. அந்த ஐ திங்க் போட்டோ கூட இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி, வாழ்க வளமுடன். நன்றி. ராஜாராமன் ஐயா, வாழ்க வளமுடன். யாரோ ஒருத்தர் வந்து அந்த நடுமனதின் ஆற்றல் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதை வந்து கத்தார்ல இருந்து ரேவதிங்கிறவங்க அம்மா வந்து போட்டிருக்காங்க அந்த லிங்கை. ஸோ நீங்க அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு போட்டுக்கலாம். வாழ்க வளமுடன். வணக்கம். வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குறதா? கேக்குதுயா. வாழ்க வளமுடன். நிறைய ராஜாராமன், சென்னை பழந்தங்கல பேசுறியா? நல்லதுயா. வாழ்க வளமுடன். முன்னாடி எனக்கு வந்தது கால் வந்தது. என் செல்போன்ல வந்து அந்த அன்மியூட் சிம்பிள் வரல, அதனால மிஸ் ஆயிடுச்சு. இப்ப கிடைச்சது. நன்றியா. நிறைய பேருக்கு நல்ல ஆன்சர் கொடுத்துருக்கீங்க ஐயா. எனக்கு கேள்வி வந்து 2 கேட்கலாமா? டைம் இருக்கா? ஐயா, பின்னாடி டிவி ஓடுறது அது கொஞ்சம் வால்யூம் குறைங்க. இப்ப வந்து நம்ம தீட்சை கொடுக்கும்போது ஆள்காட்டியர்ல தொட்டுதான் தீட்சை கொடுக்குறோம், அப்புறம் டச் கொடுக்குறோம். அப்ப காந்த சக்தி வந்து ஆள்காட்டியர்ல தவிர மற்றவர்கள்லாம் இல்லையா? ஏன் அதை மட்டும் யூஸ் பண்றோம்? நம்ம விளக்கம் தான் ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப ரொம்ப நல்ல கேள்விதான். இப்போ மகரிஷி வந்து நீங்க ஆள்காட்டி விரலை கொடுக்க கூடாது, மோதிர விரலை கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னு வைக்கீங்களேன். எல்லா விரல்லையும் இது போகுது. ஜீவகாந்தம் 5 விரல்கள் வழியாவும் போகுது. ஆனா நம்ம நல்ல அதிகமா பயன்படுத்துறது ஒரு கப் எடுக்கணும்னா கூட இந்த ஆள்காட்டி விரலுக்கு வேலை கொஞ்சம் அதிகம். எல்லாம் ஒரு ஈஸ் ஆஃப் கன்வீனியன்ஸ் தான். நம்ம ஆள்காட்டி மோதிர விரலை கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதில் கொடுக்கறது. இதுனா நம்ம அடிக்கடி பயன்படுத்துறோம். அதிகமான காந்த சக்தி அது வழியா வெளியில வரும். கம்பேர் டு ரிங் ஃபிங்கர், மோதிர விரலை விட இதுலயும் காந்த சக்தி அதிகமாக வெளியே வருகிற ஒரு லைஃப் ஸ்டைலில் தான் நம்ம வாழ்ந்துருக்கிறோம். ஸோ அதனால இது வந்து ரொம்ப 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 கன்வீனியன்ட். மித்த 4 விரலை மூடிக்கலாம்.
இல்ல இதை மட்டும் கொடுக்கன்னா எப்படி நான் இந்த மற்ற விரலை மூடுறது? இதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு பாருங்க. இந்த 4 விரலை மூடுறதே எனக்கு பிரச்சனை இப்போ. ஆனால் டச் கொடுக்கும்போது மற்ற விரலை திறந்து வைக்கிறது இல்லை, மூடி வைக்கிறோம். ஏன்னா அந்த ஜீவகாந்தம் அது வழியா வெளியில போயிடக்கூடாதுன்ட்டு. ஸோ இது ரொம்ப கன்வீனியன்ட். அதுக்கு தான் மகரிஷி அவர்கள் இப்படி கொடுத்துருப்பாங்க. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அவரோட மைக் ஆஃப் ஆயிடுச்சு. வாழ்க ரைட். வளமுடன். குருவம்மாள் அம்மா வாழ்க வளமுடன். சக்திவேல் ஐயா வாழ்க வளமுடன். ஐயா நீங்க ஏற்கனவே பேசிட்டீங்க போல இருக்கே சக்திவேல் ஐயா. விவேகானந்தன் விழுப்புரம் வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா எப்படிங்க ஐயா? வாழ்க வளமுடன். நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. எவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க. வீட்டை பார்த்து ரொம்ப நேரம் கண்டிப்பா அவர்கிட்ட பேசி ஆகணும் அப்படின்னுறாங்க. சரி ரைட் அப்படின்னு அட்வைஸ் பண்ணேன். வாழ்த்துக்கள், புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். சிறப்பு. ரைட்டுங்க, ரொம்ப அருமையா இவ்வளவு பேருக்கு ஆன்சர் சொல்லிட்டு உட்காந்துருக்கீங்க. ரொம்ப அருமையா இருந்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்த்துக்கள். வரத வந்து பேசுறேன். ஐயா தெரியுதுங்களா? ஞாபகம் இருக்கா? ஆமாய்யா ஞாபகம் இருக்குயா. இப்போ ஒரு 1.5 மாசம் கூட ஆகலையே மலேசியால பார்த்தது. நல்ல ஞாபகம் இருக்கு. வாழ்க வளமுடன். எல்லாம் நல்லா இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உங்க குரலை கேட்டது சந்தோஷம். நீங்க அப்படி அழைத்தது இன்னமும் எனக்கு அப்படியே நிக்குது. ஒரு நல்ல இறுக்கம் கொடுத்து இது பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷம். நல்லது. வாழ்க வளமுடன் சார். ரொம்ப இனிதே பேசிட்டே இருக்கிறீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் சார் நானு. ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஓஹோ, என்ன ஊர்ல இருக்கீங்க சார்? இப்ப கத்தார்ல இருக்கீங்களா? என்ன ஊர்ல இருக்கீங்க? ஐயா மலேசியா போயிருக்கும் போது நானும் மலேசியா அங்க போயிருந்தேன். அந்த மன்றத்துக்கு அறிவு திருக்கோயில் போயிருந்தேன். ஓஹோ, விழுப்புரம் வந்துட்டேன் சார். நாங்க சிங்கப்பூர்ல இருந்து விழுப்புரம் வந்துட்டோம். ஓ சரி 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 சந்தோஷம். ரொம்ப நல்லது. எனக்கு சார் நம்ம எக்ஸசைஸ் எல்லாம் விடாத செய்யற மன்றம் நடத்துறேன். சூப்பர். ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அது காது ஒரு சத்தம் வந்துகிட்டே இருக்குது சார். நம்ம எக்ஸசைஸ் என்ன செஞ்சாலும் டாக்டர் கேட்டா நரம்பு வீக்குன்னு சொல்றாங்களே. அது ஒரு மாதிரி இருக்குது. நிறைய டாக்டர் எல்லாம் போயிட்டேன். மாத்திரை சாப்பிட்றது இல்லை ரொம்ப நானு. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி அவர் கொடுக்கறத கொஞ்சம் சாப்பிடுவோம். அது என்ன பிரச்சனையா இருக்கும் சார்? நரம்பு பிரச்சனை அப்படிதான் வரும். நம்ம யோகாவில் வேற என்ன உண்டாங்களா? இல்ல இது நம்ம முதுமையினால வரக்கூடிய விஷயம். ஸோ அதனால அந்த மகரிஷி கொடுத்துருக்கிற இந்த பயிற்சியை ஒரு காலையில் ஒரு 5 டைம்ஸ், சாயங்காலம் ஒரு 5 டைம்ஸ் நீங்க செய்யுங்க. 1. 2 சுகர் கரெக்டா இருக்கான்னு அப்பப்போ பார்த்துக்குங்க. இல்லைன்னா அதை ஏன்னா உடல்ல கிட்னியோட செயல்பாடுல ஒரு குறைபாடு வரும் என்றால் காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அது வெளிப்படுத்தும் அப்படின்னு ஒரு மருத்துவம் சொல்லுகிறது. ஸோ அதனால அந்த கிட்னி சம்பந்தப்பட்ட செயல்பாடுகள் கரெக்டா இருக்கா? தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நல்ல வாயில சிப் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணீரை குடிக்க முடியுமான்னு பாருங்க. சாப்பிட்றதையும் கொஞ்சம் மென்று சுவைச்சு ரசிச்சு ருசிச்சு சாப்பிட முடியுமான்னு பாருங்க. பசி வராம சாப்பிடாதீங்க. அடுத்தால இந்த பயிற்சியை ஒரு 5 டைம்ஸ் கிளாக் வைஸ் காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை செய்யுங்க. ஆனாலும் நம்ம வயது ஆகும் பொழுது சில குறைபாடுகள் ஒவ்வொரு புலன்களாக கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய சேட்டையை காமிக்கும். அதுக்காக இதெல்லாம் ரொம்ப பயப்படாதீங்க. இந்த பயிற்சியில் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றியா. வாழ்க வளமுடன். ரொம்ப சந்தோஷம் ஐயா. வாழ்க வளமுடன். மறுபடியும் பேசுறேங்க. நன்றி. திருவாசிகி அம்மா. திருவாசிகி அம்மா மைக் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. பையன் கத்தார்ல இருக்கிறாங்க ஐயா. அவங்க ஃபேமிலி எல்லாம் சரிம்மா. அவங்க கீழ் வீட்டுல கண்மணின்னு ஒரு அம்மா இருக்காங்க, தினேஷ்னு இருக்காங்க. அவங்க இந்த இங்க அங்க 6 மணிக்கு கொஞ்சம் பயிற்சி கொடுக்க முடியுமா ஆன்லைன்ல அப்படிங்கிறாங்க. சரி, அது அங்க இருந்து நீங்க சர்வ் பண்ண முடியுங்களாங்க ஐயா? சர்வீஸ் பண்ண முடியுங்களா? அவங்க நம்பர் உங்க வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிச்சு விடுறேன். ஆமா, இல்ல உங்களை சர்வீஸ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்களா? இல்ல ஆமாங்க ஐயா அப்படின்னு கேட்டாங்க. என்னை கேட்டாங்க. அங்கேயே அருமையான உலக அளவுல பேராசிரியர் இருக்காரு, நீங்க ஐயா என்கிட்ட கேக்குறீங்க அப்படின்னு சொன்னாங்க ஐயா.
இல்ல நீங்க உங்கள்ட்ட கேட்டாங்கன்னா நீங்க கண்டிப்பா செய்யுங்க. அதுல என்ன இருக்கு? வேதாத்திரியம் போணும். அவ்வளவுதான் நம்ம நோக்கம். சோ அதனால அதுல எந்தவித அப்படி தப்பும் இல்லைங்க இல்ல. ஐயா. நான் சர்வீஸ் பண்றதை விட நான் இங்க இருந்து என்னோட ஃபேமிலியோட இருக்கறதுனால அந்த டைம் முடியாதுங்க ஐயா. சரி, சரி. அதனால நீங்க அதுக்கு அரேஞ்ச் பண்ணிடுறீங்களான்னு கேட்கறதுக்காக பண்ணேங்க ஐயா. கண்டிப்பாக இங்க நம்ம இங்க வெள்ளிக்கிழமை தோறும் காலையில 6:30 இருந்து 12:45 வரைக்கும் பல பேட்சஸ்ல கிளாஸஸ் நடந்துட்டு இருக்கு. தமிழ்ல இருக்கு, ஆங்கிலத்துல இருக்கு. ஸோ அவங்க எந்த வெள்ளிக்கிழமைனாலும் சரி ஃப்ரீ கிளாஸஸ் தான். அதுக்கு காசு எதுவுமே கிடையாது. நீங்க சரி. எனக்கு வாட்ஸ்அப்ல கொடுங்க, என் நம்பரையும் அவங்களுக்கு கொடுங்க. அவங்களுக்கு நான் சொல்றேன். அவங்க வந்தாங்கன்னா தீட்சை எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ் கத்துக்கலாம், அதுக்கப்புறம் அகத்தாய்வு கத்துக்கலாம், காயக்கல்பம் கத்துக்கலாம். எல்லாமே இங்க நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அதனால கண்டிப்பா அவங்கள தொடர்பு கொள்ள சொல்லுங்க. கண்டிப்பா செய்வோம். ரெகுலரா நடந்துட்டு இருக்கு. சரிங்க. சரிங்க ஐயா. அவங்க அப்படி முடியலன்னாக்கா ஆன்லைன்ல பண்ண முடியுமாங்க ஐயா நீங்க? என்னது ஆன்லைன்ல அவங்க பண்ணணும்? இப்ப தீட்சை எல்லாம் நம்ம இல்ல நம்ம ஆன்லைன்ல 6 மணிக்கு அவங்க வர முடியலங்கிறத டெய்லி செய்ய முடியுமான்னு கேட்டாங்க ஐயா. டெய்லி இல்லம்மா, டெய்லி 5 மணிக்கு கத்தார் நேரம், இந்திய நேரப்படி 7:30 மணிக்கு ஒரு கூட்டுத்தவம் காலையிலையும் சாயங்காலமும் தினசரி ஆன்லைன்ல பண்ணிட்டு இருக்கோம். இப்ப எக்ஸசைஸ் சொல்லி கொடுக்கணும், தவம் சொல்லி கொடுக்கணும், அதெல்லாம் ஆன்லைன்ல பண்றது கிடையாது. நேரடி கிளாஸஸுக்கு வந்தா தான் அது சொல்லி கொடுக்க முடியும். அகத்தாய்வு கிளாஸு, காயக்கல்ப கிளாஸு அதுவும் நாங்கள் ஆன்லைனில் சொல்லி கொடுக்கறது இல்லை. நேரடியாக வரணும். அவங்க சரிங்க. ஆன்லைனில் கற்றுக்கணும்னு சொன்னால் நம்ம நீங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது, காயக்கல்ப கோர்ஸ் இருக்குது ஆன்லைனில் கற்றுக்கிறதுக்கு. அவங்க இந்த விளக்கங்கள் எல்லாம் ஆன்லைனில் அட்டன் பண்ணிட்டு கேட்டுட்டு தீட்சை கொடுக்கறதுக்கு எங்கள் மன்றம் வரலாம். டைம் இல்லைன்னா அதையும் அவங்க செய்யலாம். ஸோ தாராளமாக அவங்க ஆன்லைனில் நீங்கள் நம்ம வேதாத்திரி வெப்சைட்டுக்கு போக சொல்லுங்கள். அதில் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்குது. அதில் பணத்தை பே பண்ணி ஜாயின் பண்ணாங்கன்னா அவங்க ஆன்லைனில் எல்லா விஷயத்தையும் அதில் ஆன்லைனில் சொல்லுவாங்க. தீட்சைக்கு மட்டும் 1 மணி நேரம் ஒரு வெள்ளிக்கிழமை வரணும். அடுத்த வெள்ளிக்கிழமை இன்னொரு மணி நேரம் வந்தால் ஆக்னேய சாந்தி நாங்கள் ஃபிசிக்கலாக நம்ம தீட்சை கொடுத்துருவோம். ஸோ அவங்க ஆன்லைனில் கற்றுக்கலாம். அது ஆனால் நாங்கள் சொல்லிக் கொடுக்கறது இல்லை. நம்ம உலக சமுதாய சேவா சங்கம் டிஜிட்டல் சொல்யூஷன் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அதில் அவங்க கான்டாக்ட் பண்ணுவாங்க. வெப்சைட்ல இருக்கு. சரிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. அவங்கள நம்பர் அனுப்புறேங்க ஐயா. நீங்க கொஞ்சம் அவங்கள கைட் பண்ணி விட்டுருங்க ஐயா. கண்டிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஷோர் 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 ஷோர். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அடுத்து கல்யாண சுந்தரம் ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்கள் ஐயா. உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம பக்தி மார்க்கத்துல ஒரு சாமியை நம்ம வணங்குறதுக்கோ இல்ல நன்றி சொல்றதுக்கோ நமக்கு கோயில் இருக்கு, சிலைகள் எல்லாம் இருக்கு ஐயா. ஆனா நம்ம இந்த ஞான மார்க்கத்துல எப்படி கடவுளை வணங்குறது? வாழ்க வளமுடன். மகரிஷி கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால மகரிஷிக்கு யாரோ ஒரு அன்பர் நான் கடவுளை தேடிட்டே இருக்கேன் 6 மாசமா அப்படின்னு கேட்டாராம். அப்போ மகரிஷி சிரிச்சாராம். ஏன் சாமி சிரிக்கிறீங்கன்னு கேட்டிருக்காரு. அப்போ அவர் அது பதில் சொல்றாரு, எல்லா இடத்துலயும் இருக்கிற கடவுளை போய் நீ தேடிட்டு இருக்கேன்னு சொல்றியே, அதை நினைச்சு நான் சிரிச்சேன் அப்படின்னாராம். ஸோ இந்த ஞான மார்க்கம் என்பது அறிவின் மூலமாக உணரப்பெறுவது. அதுக்கு எப்போ நீங்க அறிவு என்பது அரூபமானது, அதுக்கு உருவம்லாம் கிடையாது. ஸோ அதனால நம்ம ஞான மார்க்கத்துக்கு வர்றதுக்கு காரணமே முதல்ல பக்தி மார்க்கம், அப்புறம் ஞான மார்க்கம். பக்தி என்பது காய், ஞானம் என்பது பழம். நம்ம பழத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் காய் அவசியம் இல்லை. ஸோ நீங்க எப்படி வணங்கணும் அப்படின்னா, எல்லாரும் எப்படி வணங்குறாங்களோ அதே இதுலேயே கடவுளை வணங்கும் போது கருத்தினை உற்றுப்பார். என்ன காரணத்திற்காக, எந்த கருத்திற்காக நாம இந்த வழிபாடு செய்கிறோம். உண்மையிலே கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க ஞான மார்க்கத்துல முழுமையாக முன்னேறணும் என்றால் இறை வழிபாடு என்பதே இயற்கை எதை நடத்தி கொண்டிருக்கிறதோ அதற்கு முரண்படாமல் நான் வாழ்வதே உண்மையான இறை வழிபாடு அப்படின்னு மகரிஷி அவர்கள் கொடுத்திருப்பார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தண்ணீர் வேணும்னு கேட்கிறேன், குடி தண்ணீர், வீட்டம்மா 10 தடவை கேட்டும் என்னன்னு பதிலே சொல்லல. இப்போ இது இயற்கை தான் இப்படி நடத்தி கொண்டிருக்கிறது. இங்கே நான் அவர்கள்ட்ட எதிர்த்து பேசுறதற்கோ கட்டளையிடுவதற்கோ வற்புறுத்துவதற்கோ குறை சொல்வதற்கோ நான் செஞ்சிட்டேன்னா இறை வழிபாடு நான் பண்ணலேன்னு அர்த்தம். அதற்கு ஆமா கரெக்டு, என் கர்ம வினைப்படி அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு, அதை போக்க முடியுமா என்ற அளவிலே நான் இப்போ அதை யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னா
நான் இறை வழிபாடு தனியாக ஒரு இடத்துல போய் செய்யணும்னு அவசியமே இல்லை. என்னுடைய இறை வழிபாடு செய்வதற்கு காரணமே என்னை ஒழுங்குபடுத்துவதற்கு தான். அந்த ஒழுக்கத்தை நீங்கள் ஞான மார்க்கத்தின் மூலமாக நான் ஏற்படுத்த முடியும் என்றால் நீங்கள் அது தேவையில்லாமல் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் சாமி கும்பிடுங்க, ஆனால் அதில் கருத்தினை உற்றுப்பார். அப்போது நார்மலாக சடங்காக இறை வழிபாடு செய்வதற்கும் ஞானத்தை தெரிந்த பிறகு வழிபாடு செய்வதற்கும் ஏனிக்கும் இதுக்கும் இருக்கிற வித்தியாசம். ஸோ முழு பலன்கள் நமக்கு கிடைக்கும் ஐயா. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணலேன்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். இல்ல அதான் தனியா இறை வழிபாடு தேவையில்லை, செயலிலே விளைவு பாருங்கன்னு சொல்றீங்க, அதானே ஐயா? தனியா வழிபாடு தேவையில்லை அப்படின்னு முழுமையா நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் ஒரு கோவிலுக்கு போகலாமான்னு ஒரு லெக்சரே பேசியிருக்கிறேன் 1/2 மணி நேரத்துக்கு. நீங்க அந்த யூடியூப்ல போய் தேடிங்கன்னா கிடைக்கும். ஏன்னா இப்ப எனக்கு இறை வழிபாடு தேவையில்லை, சரிதான், நீங்க சொல்றதை நான் எடுத்துக்கலாம். ஆனா என் பையன் பண்ணணும், என் பேரன் பண்ணணும், என் சுற்றி இருக்கிறவங்களாம் பண்ணணும். அப்போ அவர்களுக்கு இந்த பழக்கம் வர வேண்டும் என்றால் நான் அதை செய்யணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் அந்த லெக்சரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு முழுமையாக பதில் கிடைக்கும். நான் வந்து நீங்கள் எது இறைநிலை அப்படின்னு உணர்ந்துட்டீங்கன்னா நீங்கள் நார்மலாக சடங்காக செய்கிற இறை வழிபாட்டின் மூலமாக இன்னும் கொஞ்சம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். கருத்தினை உற்றுப்பார் அப்படின்னு தான் மகரிஷி சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த கருத்தை பார்க்கணும், அவ்வளோதான். நன்றி ஐயா. ஐயா இன்னும் ஒரு 3 பேர் இருக்காங்க. நல்லதுமா, ஷோர். நன்றிங்க ஐயா. உமையாலம்மா நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மட்டும் சொல்லுங்க ஐயா, அந்த 5th பாயிண்ட் சொன்னீங்க இல்லைங்க, அஞ்சாவது இது அதுல 5 பாயிண்ட் சொன்னதுல 5வது பாயிண்ட் கேக்குறீங்களா? ஓகே, வாழ்க வளமுடன். ஓகே, அதாவது மொத்தம் இனம் கவலை அச்சம் அப்படிங்கிற சொன்னேன். 5வது பாயிண்ட் வந்து நம்ம கடமைகளை காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என்ன செய்கிறோமோ பிறருடைய துன்பம் போக்குகிற அளவுக்கு என்னுடைய கடமையை செய்ய முடியுமா? 11 மணிக்கு வீட்டுக்காரர் டீ கேட்காரு, எந்தவித புலம்பலும் இல்லாம எரிச்சலும் இல்லாம அவர் ஏன் இப்ப டீ கேட்காரு? ஏதோ ஒரு கஷ்டம். என்ன கஷ்டம்? இந்த கஷ்டத்தை போக்குகிற அளவுக்கு என்னுடைய கடமையை செய்ய முடியுமா? எப்படி செய்யறது? அதுக்கு நான் என் திறமையை எப்படி மேம்படுத்திக் கொள்வது? அவ்வளவுதான். இதுதான் 5வது விஷயம். இதுல நான் எந்த அளவுக்கு இருக்கிறேன் பார்த்து கொண்டு, அதுல கொஞ்சம் வீக்கா இருக்கேன்னா நான் அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொண்டு நான் காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் என் கடமையை செய்யும் பொழுது அடுத்தவர்களுடைய துன்பம் போக்குகிற அளவுக்கு கடமையை செய்யறேனா இல்ல துன்பத்தை கொடுத்துடுறேனா? ஏதோ ஒரு கஷ்டம் அவர் கேட்கிறாரு, இப்ப நான் என்ன பண்றது? இப்போ கோவப்படுறாங்க, ஏதோ ஒன்று கேட்டதுக்கு கோவப்படுறாங்க. ஒன்றும் இல்லை, இவர் வந்து ரொம்ப அன்பா தான் கேட்குறாரு, என்னம்மா தோசை இப்படி பீஸா பிஞ்சு பிஞ்சா இருக்க, 18 வருஷமா நீ இப்படி தானம்மா தோசையை விடுத, ஒரு தோசையை உனக்கு ஒழுங்கா விட தெரியாதான்னு கோபப்பட்டு கேட்டார். இப்போ அந்த அம்மா கோவப்படாம தான் கடமை என்ன, ஒழுங்கா தோசையை சொட்டு ஒழுங்கா சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும். சரி, இப்போ அந்த அம்மா நீட்டாக தோசைக்கல்ல வெங்காயத்தை வச்சு தடவி நல்ல எண்ணெயெல்லாம் தடவி சூப்பராக ஒரு பீஸ் பிய்யாம இப்போ தோசைக்கல்ல இருந்து தோசையை எடுத்துட்டு இப்போ அவர் முன்னாடி போய் அவருடைய தட்டுல இந்த தோசையை போட்டுட்டு இப்ப பிய்யாம தோசையை விட்டுருக்கேன், இப்படி தோசை கரண்டியை வச்சுட்டு இப்ப நீங்க பிக்காம எப்படி முழுமையா சாப்பிடுங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க கடமையை உருப்படியா செய்யலைன்னு அர்த்தம். துன்பம் போக்குகிற அளவுல கடமையை எப்படி செய்வது? அவ்வளவுதான். அதுதான் 5வது பாயிண்ட். வாழ்க வளமுடன். யூடியூப்ல வருமா? ஒரு தடவை கேட்டுக்கோங்கம்மா. கண்டிப்பா வரும், கண்டிப்பா வரும். யூடியூப்ல வரும்போது இன்னொரு தடவை கேட்டு தெளிவு பெற்றுக்கோங்க. குருவமாலம்மா, மதுரையிலிருந்து குருவமாலம்மா, வாழ்க வளமுடன். சுமதி அம்மா சேந்தமங்கலம், சுமதி சேந்தமங்கலம், மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்கம்மா. சுமதி அம்மா வாழ்க வளமுடன். சுமதி அம்மா மைக்க ஒரு முறை டச் பண்ணுங்க. அம்மா டச் பண்ணிட்டேங்கம்மா. பேசுங்க ஐயாட்ட பேசுங்க. அம்மா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்மா. ஐயா, இந்த முத்திரை எல்லாம் செய்யும் போது சுவாச நிலையில தான் செய்யணுமாங்கயா, இல்ல படுத்துக்கிட்டு இருக்கும் போதும் நம்ம செய்யலாமாங்கயா? வாழ்க வளமுடன். முத்திரைகள் வந்து எனக்கு தெரியல கரெக்டா, ஆனா வந்து நார்மலாவே எல்லா எக்ஸசைஸுமே நீங்க உட்கார்ந்துட்டு செய்யறது நல்லது. படுத்துட்டு மேபி சில பயிர் அது ஒன்றும் தப்பு இருக்க மாதிரி எனக்கு தெரியல. அதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் நமக்கு சைடு எஃபெக்ட் வந்துருங்கிறதுக்கு இல்லை. நீங்கள் படுத்துட்டு தான் டைம் இருக்குது அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் எனி ப்ராப்ளம். இருந்தாலும்
நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா சவுந்தரன் ஐயாவுடைய நம்பரை வாங்கி அவருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு கேட்டுட்டீங்கன்னா இதுக்கு சரியான சரி. பதில் அவர் தான் கொடுக்க முடியும். நன்றிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி. வாழ்க வாழ்க வாழ்க. நன்றி. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக தமிழரசி ஆறுமுகம் அம்மா, வாழ்க வளமுடன். அம்மா மைக்கு ஒரு முறை டச் பண்ணுங்க. தமிழரசி அம்மா ஐயா கிட்ட பேசலாமா? கேள்வி சுருக்கமா கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க ஆஹ் வளமுடன். இப்போ தீட்சை எடுத்திருக்காங்க, ஆனா அவங்க வந்து எதையுமே கண்டினியூ பண்ண மாட்டேன்றாங்க. அது வாழ்க்கை துணைவரா இருக்கட்டும், கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இருக்கவங்க தான். ஆனா நான் பண்றத பாக்குறாங்க, உன்னால முடியுது, எங்களால முடியல அப்படி சொல்லிட்டு அதை அவாய்ட் பண்றாங்க. அது அவங்க உடம்புக்கோ மனசுக்கோ நிறைய பிரச்சனைகளுக்கெல்லாம் கொடுக்குது, அனுபவிக்கிறாங்க. ஆனா நம்ம சொல்லும் போது அதை வந்து கேட்டுக்க மாட்டேன்றாங்க. சொல்ற எல்லாம் தெரியுது, ஆனா எங்களால முடியல அப்படின்ற மாதிரி ஒரே வார்த்தையில முடிச்சிடுறாங்க. இது எந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு சங்கல்பம் கொடுத்து அவங்களுக்கு செய்யறதையா எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். முதல்ல அவங்கள்ட்ட சொல்றதை நிப்பாட்டணும் ஃபர்ஸ்ட். இப்போ எனக்கு சரிங்கய்யா. கல்யாணம் ஆகும்போது நான் வந்து என் ஒய்ஃப்கிட்ட சொல்கிறோம், எக்ஸசைஸ் போடுமா, இதெல்லாம் ரொம்ப நல்லது, வாரத்துக்கு 10 நாள் போட்டால் போதும், 5 நாள் போட்டால் போதும், அப்புறம் மாதம் 2000 ரூபா தாரேன்னா சொன்னேன் நான். இங்கே வந்த அப்புறமா 500 ரியால் தாரேன்னு, 1000 ரியால் தாரேன், நடக்கலையே. எப்போ நான் அறிவுரை சொல்கிறத நிப்பாட்டிட்டனோ அதற்கப்புறம் முழுமையாக அவர்களுடைய கர்ம வினை, அவர்களுடைய அறிவு, அவர்களுடைய அனுபவம், இன்ஃபேக்ட் ஏன் கர்ம வினைப்படி அவர்கள் அப்படி இருக்கிறார்கள், முழு மனதோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு இப்போ அவங்க ஹெல்த்தை கவனிச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அவர்களை வாழ்த்துங்க. நோ அட்வைஸ், எந்தவித அறிவுரையோ எந்தவித டிஸ்கஷனோ 3 வயசு பையனுக்கே நீங்கள் என்ன சொல்ல வர்றான்னு புரியும். எத்தனை தடவை அவங்கள்ட்ட போய் நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணா நல்லது, அதை பண்ணினா நல்லது, இதை பண்ணினா நல்லது, இந்த அறிவுரை சொல்லி நமக்கும் அவர்களுக்கும் இருக்கிற இடைவெளி பெருசாகுதே ஒழிய சுருங்குவது இல்லை. அதனால தான் நிறைய பேர் பாருங்க, கணவன் சொன்னார்னா இன்னொருத்தர் கேட்டுருவாங்க. ஆனால் மனைவி கேட்கறது ரொம்ப கஷ்டம், மனைவி சொன்னால் கணவன் கேட்கறது இன்னும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா இந்த அறிவுரைகளை கூறி 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 இடைவெளியை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதனால அறிவுரை கூறுறதை நிப்பாட்டணும். அவர்கள் அவர்களுடைய உடல்நலத்தை கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு அதற்கு தேவையான உடற்பயிற்சி செய்யணும். உடல் நலத்தை கவனித்துக் கொள்வது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸசைஸ் அதில் வந்துடும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த சங்கற்பத்தை செய்யுங்க, தானாக நடக்கும். நீங்கள் எதிர்பார்ப்பு வச்சுட்டு நான் 6 மாசமா ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன், 3 மாசமா ப்ளஸ் பண்ணிட்டு இருக்கேன், இன்னமும் அவர் மாறின மாதிரியே தெரியலையே, சான்ஸே இல்லை. விளைவு அவன் கையில் இருக்கு. என் வேலை செயலை செய்வது மட்டும்தான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உரிமை, விளைவை தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இல்லை. அப்படிங்கும்போது அதுலேருந்து டிட்டாச் வெளியில் வந்தோம். நம்மளுடைய முயற்சி என்ன செய்யணும், அவங்க ஹெல்த்து நல்லா இருக்கணும், அதுக்கு என்னாலான உதவியை செய்யணும், அவ்வளோதான். அதை மட்டும் நம்ம செய்யலாம். இப்போ திடீர்னு என் ஒய்ஃபெல்லாம் மிந்தியெல்லாம் சளி பிடிச்சிச்சுன்னா, எக்ஸசைஸ் போட்டால் சளியெல்லாம் வருமா, காய்ச்சல் கூட உனக்கு வரும்னு நான் சொல்லியிருக்கேன் 25 வருஷத்துக்கு முன்னாடி. அறிவுரையை நிப்பாட்டுறோம், முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். இப்போ நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா உங்கள் பாசிட்டிவான காந்த அலை அவர்களுக்குள்ளே போய் மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அது எப்போ நடக்கும்னா அவங்க கருமையை அப்ரூவல் கொடுத்தா தான் நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுமையாக நம்ம முயற்சியை தான் எடுக்கணும். ஓகேவா? வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. குருவம்மாளம்மா, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது, பாருங்கம்மா. மைக்கை டச் பண்ண முடியும். கேக்குதா? வாழ்க வளமுடன். கேக்குதுமா? வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன். எனக்கு அட்மிட் ஆகவே மாட்டேங்குது, அதுக்கு 4 வாட்டி உங்களுக்கு இதோட நீங்க ஆமாங்க ஐயா. பேசுங்க. ரொம்ப நன்றிம்மா சந்திராமா, ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப ஐயா ரொம்ப சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப வந்து நம்ம சாமிஜி வந்து எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்சர் கொடுத்திருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வந்து எனக்கு விழுகவே மாட்டேங்குது. அதுக்கு காரணம் என்னங்க ஐயா? உடல்ல எதுவும் ப்ராப்ளமா? எல்லா உடற்பயிற்சியும் பண்றேன், எல்லாம் பண்றேங்க ஐயா, நல்லா இருக்கு பிளட் சர்க்குலேஷன் எல்லாம். அப்புறம் ஏங்க ஐயா எனக்கு அந்த ஃபிங்கர் பிரிண்ட் விழுக மாட்டேங்குது? காரணம் என்னது? ஃபிங்கர் அது பிரிண்ட் எனக்கு மட்டும் இல்லைங்க ஐயா, நிறைய பேருக்கு. ஆமா, ரேகை. எல்லாருமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. அதுக்கு ஒரு தீர்வு ஏதாவது இருந்தா சொல்லுங்க ஐயா. சரியா வரலன்றாங்க. அதாவது கைரேகையா? ரேகை வந்து அழுத்தம். ஓ, ஓகே ஓகே ஓகே. வாழ்க வளமுடன். ஓகே, இது வந்து உங்க வயதை பொறுத்து இருக்கு. ஆனாலும் இப்போ நீங்க மகரிஷி கையை பார்த்திருக்கீங்களா? மகரிஷி கையில வந்து
ரொம்ப ரொம்ப இந்த காம்ப்ளிகேட்டடா இருக்கும் நரம்பு இந்த இந்த ரேகைகள்லாம். இப்போ வந்து இதெல்லாம் என்னன்னா மகரிஷி ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், நம்முடைய எண்ணங்கள் தான் இங்க ரெஃப்ளெக்ட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. நாம என்னென்ன நினைச்சு நம்ம இப்போ மகரிஷி வந்து உலக அமைதி அடையணும், எவ்வளவு விஷயங்கள் அவங்க மனசுல இருந்திருக்கு. அதாவது என் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதெல்லாம் தாண்டி, என்னை சுத்தி இருக்கிறவங்களை தாண்டி, இருக்கிற ஊரை தாண்டி, நாட்டை தாண்டி உலகமே அமைதியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த எண்ணங்கள் இங்க வந்து ரெஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு அந்த ஒரு கான்செப்டை சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ இதுல அது வரல அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச எதுவும் வழி இருக்கான்னு தெரியல. ஆனாலும் என்னுடைய கைரேகை சிறப்பாக வெளியே தெரிகிறது, அது வெளியில இருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லி ஒரு சங்கற்பத்தை சொல்லி பாருங்க. சப்கான்சியஸ் மைண்ட் நடுமணம்னு ஒன்று இருக்கு, அதுல நீங்க எந்த அளவுக்கு சங்கற்பத்தை போடுறீங்களோ நடக்கலாம். ஆனாலும் வயதுன்னு ஒன்று இருக்கு, இயற்கையாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த முதுமை. இதுல வந்து ரிவர்ஸ் பண்றதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் ஒரு ஏஜுக்கு அப்புறம். ஸோ அதனால 60 தாண்டிட்டுனாலேயே ஜீவ வித்துக்குளமுடைய உற்பத்தி கூடுறது கிடையாது. ஸோ அப்போ அங்க வந்து நம்ம ரொம்ப முட்ட முடியாது, தள்ளி போடலாம், மேனேஜ் பண்ணிக்கலாம், பெருசாகாம இருக்கலாம், இப்படிதான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதனால நீங்க நடுமனதுல இந்த ஒரு சங்கற்பத்தை சொல்லி பாருங்க, நல்லது. அல்லது கவர்மெண்ட்டே இதுக்கு வேற எதுவும் வழி வச்சிருக்காங்களான்னு தெரியல. இப்பெல்லாம் இங்கெல்லாம் வந்து கைகள்லாம் தேவையில்லை, இங்கெல்லாம் கண்ணு ஸ்கேன் பண்றாங்க. இங்க இப்ப நான் சிங்கப்பூர் போயிருக்கும் பொழுதுமே வந்து கையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை, கண்ணை ஸ்கேன் பண்றாங்க, அவ்வளவுதான். சோ காலங்கள் மாறிட்டு இருக்கு, அந்த சிரமங்கள் குறையும். ஆனாலும் நம்ம ஊர்ல ரேஷன் கார்டுல இதுல அதெல்லாம் கேட்கறாங்க, கொஞ்சம் கஷ்டம் தான். இதை நீங்க நடுமனதுல சொல்லி பாருங்க, நடக்குதான்னு தெரியல எனக்கு. வாழ்க வளமுடன். சரிங்கய்யா, சரிங்கய்யா, ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன் ஐயா, உங்களுடைய தொண்டு தொடரட்டும். நல்லது, சந்திராமா, மிக்க நன்றிங்கம்மா. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும்.